நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. சரணமென்றடியில் விழுந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணியக் கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும் சிரங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய ஐயா சுவாமிநாதன் அவர்களே, வந்திருக்கக்கூடிய மற்ற சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, உங்கள் திருவடிகளை எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியோடும் பணிவோடும் வணங்கி இந்த 9வது நாள் உரையாக காசியம்பதியை பற்றிய உரையை தொடங்குகின்றோம். கங்கை கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் தூரம் ஓடி வருகிறது. மகாகவி பாரதி பாடும் பொழுது, மண்ணும் இமயமலை எங்கள் மலையே, மாநில மீதிதுபோல் பிரிதில்லையே, இன்னரும் நீர் கங்கையாறு எங்கள் யாரே, இங்கிதன் மாண்பிற்கு எதிரது வேறே. கங்கைக்கு சமானமாக எதுவும் கிடையாது என்று மகாகவி பாரதியார் பாடுகிறார். பின்னால் வந்த பெருமக்கள் சொன்னார்கள், காசிக்கு மிஞ்சிய பதியும் கிடையாது, கங்கைக்கு மிஞ்சின நதியும் கிடையாது. நம்ம வீட்டில் குளிச்சுட்டு வர்றோம் தீபாவளி அன்னைக்கு, கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு கேட்குறாங்க. அது கிணத்து ஸ்நானமா இருக்கும், குழாய் ஸ்நானமா இருக்கும், ஆற்று ஸ்நானமா இருக்கும், கடல் ஸ்நானமா இருக்கும், எல்லாம் கங்கா ஸ்நானம். கங்கைக்கு அவளது பெருமை. வைகாசி மாதம் சுக்லபட்சம் திருதியை திதி அஸ்த நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை கங்கை பூலோகத்தில் இறங்கிய நாள். திரும்ப சொல்கிறேன், வைகாசி மாதம் சுக்லபட்சம் திருதியை திதி அஸ்த நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை மங்களமான கங்கை பூமியில் இறங்கிய நாள். நதிகளில் நான் கங்கையாகிறேன் என்பது பகவத்கீதை. வானத்திலே இருந்து மண்ணுக்கு வந்து மண்ணிலே இருந்து பாதாளத்துக்கு போனவள் கங்கை. திரிபதகா என்று வடமொழி சான்றோர்கள் சொல்வார்கள். 3 இடமா அவளுக்கு. வானத்திலிருந்து மண்ணல பாஞ்சு மண்ணிலிருந்து பாதாளத்துக்கு போனவள். இமயமலை அரசன் இமவான், அவன் மனைவி மனோரமை. இவங்களுக்கு 2 பெண் குழந்தை. மூத்த பொண்ணுக்கு கங்கைன்னு பேரு, 2வது பெண்ணுக்கு பார்வதின்னு பேரு. உமையாளுக்கு சகோதரி கங்கை. முதல்ல பிறந்த பொண்ணு கங்கை, அதுக்கப்புறம் பிறந்த பொண்ணு பார்வதி. மூத்தவர் கங்கையை தேவர்கள் கேட்டார்கள், வழிபாட்டுக்கு உரிய நதி, நாங்கள் சிவ வழிபாட்டுக்கு பயன்படுத்திக் கொள்ளுகிறோம். மூத்தவர் கங்கையை இமவான் தேவர்களுக்கு தந்து விட்டார். சகரன் அஸ்வமேத யாகம் செய்கிறான். மகாபாரத காலம். சகரராஜா குதிரையை வச்சு யாகம் பண்றார். இந்த அஸ்வமேத யாகம் பண்ணிட்ட தேவேந்திரனுக்கு ஆபத்து. அதனால இந்த குதிரையை கொண்டு ஒழிச்சு வச்சுட்டான். குதிரை இருந்தாத்தான் அஸ்வமேத யாகம் பண்ணலாம். எங்க ஒழிச்சு வச்சான்? பாதாளத்தில் ஒழிச்சு வச்சான். கபில முனிவர் இருக்கிற ஒழிச்சு வச்சான். சகரனுடைய புத்திரர்கள் தேடினார்கள். 60,000 பேர் அவனுக்கு. முதற்தாரத்துக்கு பிறந்த பிள்ளைகள் 60,000 பேர். 60,000 பேரும் உலகம் கூட தேடி சலிச்சுட்டான்.
கடைசி கீழே போய் பார்க்கிறான் பாதாள லோகத்துல. இந்த பாதாள லோகம் எது தெரியுமா? நம்ம அமெரிக்கா. பூமி இப்படித்தானே இருக்கு, மேல இந்தியான்னு கீழே அமெரிக்கா. தோண்டிக்கிட்டே போனா எங்க போயிடுவான்? அமெரிக்காவுக்கு போயிடலாம். ஆனா அவனை அழுத்தமா தோண்ட முடியுமாங்கிறது வேற விஷயம். இப்ப சுத்தி போறான், தோண்டிக்கிட்டே போனா அதான் பாதாளம். அங்கதான் நடராஜ சிலையெல்லாம் இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம சரித்திரம் பாதாளலோகம் என்று சொல்வது வேற ஒண்ணும் கிடையாது, அமெரிக்கா. கபில முனிவர் தவத்தில் இருக்க, குதிரை பக்கத்துல கட்டி கிடக்கிறது. 60,000 பேருக்கும் கோபம் வந்துச்சு, இவன் தாண்டா திருடிக்கிட்டு வந்துட்டான்னு கபில முனிவர் மேல பாய. கபில முனிவர் ஒரு பார்வை பார்க்க 60,000 பேரும் எரிஞ்சு போனான், சாம்பலா போயிட்டான். ஞானத்துக்கும் தவத்துக்கும் எல்லை கிடையாது, அந்த ஆற்றலுக்கு எல்லை கிடையாது. கொஞ்ச நேரம் இருந்தாலும் தாங்க முடியாது. வெகுளி கணமேனும் காத்தல் அரிது, திருவள்ளுவர். குணமென்னும் குண்டேறி நின்றால் வெகுளி கணநேரம் தான் நிற்கும், அது கூட தாக்க முடியாது நம்மளால. எரிஞ்சு போயிட்டாங்க. சகரனுடைய மூத்த மனைவியினுடைய பிள்ளைகள் இப்படி. இளைய மனைவி அவ புள்ள அசமஞ்சன், அவன் புள்ள அம்சுமான், 2 பேரும் தேடி வந்தாங்க. குதிரையை கண்டுபிடிச்சாங்க. எல்லாம் எரிஞ்சு போய் கிடக்கிறத பார்த்தாங்க. தப்பு பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சுது. குதிரையை கொண்டுகிட்டு போய் யாகத்தை முடிச்சு விட்டாங்க. ஆனா 60,000 பேரு எரிஞ்சு கிடக்கிறான். அந்த ஆன்மாக்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றன. மறைமலைகள் எழுதுவார், there is life after death. சாவுக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மறந்து விடாதே. நம்ம நினைக்கிறோம் செத்தா முடிஞ்சு போச்சுன்னு. செத்தா இங்கதான் முடிஞ்சு போச்சு, இன்னொரு வாழ்க்கை மிச்சம் இருக்கு. இங்க இருந்து ஆதி உலகத்துக்கு போகணும். ஆதி உலகத்திலிருந்து பண்ணின பாவத்தையும் இன்பத்தையும் பண்ணின புண்ணியத்தையும் அனுபவிக்கிறதுக்கு அதுக்கு மேல சொர்க்கம் நரகத்துக்கு போகணும். டெபாசிட் இருக்கிற வரைக்கும் எடுத்து செலவழிக்கலாம், தீர்ந்து போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. உங்க பாவ புண்ணிய பலன் முடிஞ்சு போனா திரும்ப வானத்துல போய் மழையோட சேரணும். மழை தண்ணி விழுகிற பொழுது இந்த ஆன்மா கீழே விழுகும், பூமியில மண்ணில சேரும். மண்ணில விதை போட்டு செடி முளைக்கிற பொழுது இந்த ஆன்மா செடிக்குள்ள போயிடும். செடியிலிருந்து காய் கனி பழம் வர்ற பொழுது இந்த ஆன்மா பழத்துக்குள்ள போயிடும். பழத்தை நான் எடுத்து சாப்பிடுற பொழுது என் உடம்புக்குள்ளே எனர்ஜி சத்தாக போயிடும். எனக்கு கல்யாணம் ஆயிட்டா என் பொண்டாட்டி மூலமா அடுத்த புள்ள உண்டாயிடும். இந்த ஆன்மாவுக்கு ஒரு வடிவம் கிடைச்சிடும். இது ஒரு பெரிய சுற்று, மறக்கப்படாது. இந்த ஆன்மா செத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு தெளிவா சொன்னது இந்து மதம். அதனாலதான் இருக்கிற போது நல்ல காரியத்தை பண்ணிட்டீங்கன்னா பின்னாலாவது நல்லா இருக்கலாம். நிச்சயமா இப்ப நம்ம பண்றது விதை போடுற மாதிரி இது முளைக்கும். 60,000 பேரை இப்படி எரிஞ்சு போயிட்டானே, இந்த ஆன்மாக்கள் தவிக்கின்றனவே, என்ன செய்யலாம்? 60,000 பேருடைய பாவங்கள் போக வேண்டுமானால் கங்கை ஆற்றிலே இவர்கள் முழுக வேண்டும். இல்ல சாம்பல கணக்கு என்ன செய்யறது? கங்கை இங்க வந்து பாயணும். கங்கை தேவாலயத்தில் இருக்கிறவ இங்க எப்படி வருவா? அம்சமானாலும் முடியலை. அம்சமான் மகன் திலீபன் வந்தான், அவனாலையும் முடியலை. திலீபனுக்கு ஒரு பிள்ளை பகீரதன் பேரு. எப்படியாவது இவர்களை காப்பாற்றுவேன். பகீரதன் 10,000கணக்கான ஆண்டுகள் தவம் செய்தான். பிரம்மா காட்சி கொடுத்தார். உனக்கு என்ன வேணும்? கங்கையை கொண்டாடணும். அதுல ஒரு சிரமம் இருக்கு. கங்கையை கொண்டுட்டு வரலாம், அவ வர்ற வேகத்தை யாரும் தாங்க முடியாது. மேல இருந்து கங்கை ஆறு 7 கிளைகளாக வரும். வந்து வீழ்ந்ததுன்னு பாரத நாடு அடிபட்டு போயிடும். அப்படியே அடிச்சு தள்ளிட்டு பாரதத்துக்கு போயிடுவா. அவரது வேகமான ஆறு. கங்கையின் வேகத்தை பார்க்கணுமா? குப்தகாசியில போய் பாருங்க. குப்தகாசியில கங்கையை பார்த்தா பயமா இருக்கு, உருட்டி தள்ளிட்டு வரும். அவரது வேகத்துல வரும், குளிக்க முடியாது. தைரியமான சில பேர் குளிக்கலாம். எங்களோட வந்த ஆடிட்டர் ஸ்ரீகாந்தன் அப்படி பாதி பாதி குளிச்சிட்டார். அப்ப கூட அவரது வேகமா அந்த ஆறு வந்த பொழுது நாங்கள்லாம் மேல நின்று வேடிக்கை பார்த்தோம். குப்தகாசி கங்கையினுடைய பிரவாகத்தை தாங்கணும். உலகத்திலேயே கங்கையினுடைய வேகத்தை தாங்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் ஒரே ஒருவர், அவருக்கு பெயர் சிவபெருமான். பகீரதா சிவபெருமானை நோக்கி தவஞ்சை. பகீரதன் இமயமலை அடிவாரத்திலே
சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய பெருமான் காட்சி கொடுக்க, பெருமானே கங்கை வரப்போகிறால் அவளை தாங்க வேண்டும், வரச்சொல். கங்கை இடத்திலே போய் சொல்ல பிரம்மாவின் கட்டளை என்று தெரிந்து கொண்ட கங்கை இந்த சங்கரனையும் தள்ளிக்கொண்டு பாதாளத்துக்கு போகிறேன் என்று வேகமாக பாய்ந்தாள். இந்த சங்கரன் எனக்கு எம்மாத்திரம்? யாரு சங்கரன்? சிவபெருமான். ஒரே வேகமா பாய்ச்சி தலையில் அடிச்சு தள்ளிட்டு பாதாளத்துக்கு போயிடுறேன். சிவபெருமான் பார்த்தார், சடாமுடிய விரிச்சார், தாண்டினார், கங்கையை காணாம். இறைவர் சடா மகுடத்துள் கங்கை அடங்கும். சடா மகுடத்துக்குள்ள காடு மாதிரி இருக்கு ஜடை, விரித்த செஞ்சடை, வதன சந்திரன் அப்படியே உள்ள மாட்டிட்டான். பகீரதன் பார்த்தான், நாம் பாதாள லோகத்துக்கு கொண்டுகிட்டு போகணும் பகவானே, சடையில வச்சுக்கிட்டா நான் என்ன பண்றது, கொஞ்சம் விடுங்க. 7 வழியா விட்டார். அங்கிருந்து மலையிலிருந்து 7 ஆறுகள், 3 ஆறு கிழக்க போனுச்சு, 3 ஆறு மேற்க போனுச்சு, ஒரே ஒரு ஆறு நம்ம பகீரதம் பின்னால வந்தது. இது முன்னால போக கங்கையினுடைய ஒரு கிளை பின்னால் வர எல்லாம் புறப்பட்டு வந்துட்டு இருக்கிற பொழுது ஜான் முனிவர்னு ஒருத்தர், ஜான்ஹூ, அவருடைய ஆசிரமம் கங்கை வந்த வேகத்தில் அந்த ஆசிரமத்தை அடிச்சு தள்ளிட்டார். முனிவர் பார்த்தார், கையை எடுத்து உறிஞ்சு விட்டார். இந்த ஆசமனம் பண்றான் பாருங்க அப்படின்னு உறிஞ்சு விட்டார். கங்கையை காணாம். பகவான் திரும்ப கும்பிட்டான், இன்னும் இவ்வளவு பாடா போச்சு, அங்க தப்பிச்சு இங்க மாட்டிருச்சு, எப்படியாவது வரணும். காது வழியா விட்டாராம். என்ன புரியுது? எவ்வளவு பெரிய கங்கையாக இருந்தாலும் அடியார்களுக்கும் சிவபெருமானுக்கும் முனிவர்களுக்கும் முன்னாலே அவருடைய ஆற்றல், ஆணவம், வேகமெல்லாம் ஒன்றும் செல்லாது. காது வழியா விட்டதுனால ஜான்ஹவின்னு பேரு. அங்கிருந்து கொண்டுட்டு வந்து பாதாள லோகத்திலே சேர்க்க 60,000 பேரும் மோட்சத்துக்கு போனார்கள். கங்காதேவி இங்கே வந்தாள். இதுல கங்கை வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வருவாள். ஒரே ஒரு ஊர்ல தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி போவா. வடக்கு நோக்கி போவது சரண யாத்திரை, தெற்கு நோக்கி போவது மரண யாத்திரை. தெற்கே யார் இருக்கா? இந்த முக்கியமான ஆள் இருக்காரு, நேரத்துக்கு வந்து நிப்பாரு பாருங்க, காலம். காலத்துல வருவாரு. ராக்கெட் லேட்டா வரும், ட்ரெயின் லேட்டா வரும், பிளைட் லேட்டா வரும், அந்த ஏர்மவாடு சரியா வந்து நிற்கும். யமதர்மராஜா தெற்கு தெற்கு நோக்கி போவது மரண யாத்திரை, வடக்கு நோக்கி போவது சரண யாத்திரை. கங்கை ஒரே ஒரு இடத்திலே வடக்கு நோக்கி போவாள். உத்தரவாகினின்னு பேரு. உத்தரம்னா வடக்குன்னு அர்த்தம். அந்த இடம் காசி. அதனாலதான் வேளமுண்ட விளாங்கனியது போல மேடி கொண்டு வியாபகமயலூரி 4 மந்தர்கள் போல் மிக அயர்வாயி நானும் 5 விடாதருள் புரிவாயே. மால அன்று அமனீசர்கள் கழுவேற வாதை வென்ற சிராமணிமையில் வீரா காலகண்டனுமாபதி தருபாலா காசு கங்கையில் மேவிய பெருமாளே. காசு கங்கையில் மேவிய பெருமாளே. திருப்புகழ் பாட்டு. கங்கைக்கு எங்க பெருமை? காசியில் பெருமை. இந்த காசிக்கு என்ன பெருமை? அப்பா நானும் எழுதி பார்த்தேன், முடியல, அவ்வளவு பெருமை. 12 ஜோதிர்லிங்க திருத்தலங்களில் தெற்கில ராமேஸ்வரம், வடக்கில காசி. வடநாட்டுக்காரன் நம்ம ராமேஸ்வரத்திலிருந்து வந்தீங்களான்னு காலை தொட்டு கும்பிடுறான். நம்ம அவனை பார்த்து காசியில இருந்து வந்தீங்களான்னு காலை தொட்டு கும்பிடுறோம். ராமேஸ்வரத்தில் கோடி தீர்த்தம், அதை எடுத்துக்கிட்டு போய் காசி விஸ்வநாதருக்கு அபிஷேகம். காசியில கங்கை தீர்த்தம், அதை எடுத்துக்கிட்டு வந்து ராமேஸ்வரத்தில் ராமநாதருக்கு அபிஷேகம். இந்த ஒற்றுமை எப்படி ஒரு காலத்தில் உண்டாகி இருக்கு பார்த்தீங்களா? இதுவும் ஜோதிர்லிங்கம், அதுவும் ஜோதிர்லிங்கம். ராமேஸ்வரத்து சிவலிங்கம் சீதாதேவியால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட லிங்கம். காசியிலே உள்ள சிவலிங்கம் தானே தோன்றிய லிங்கம். யாரை வச்சான்னு தெரியாது. சுயம் ஜோதி பிரகாசமான லிங்கம். இந்த காசிக்கு முக்கியமான சிறப்புகள் ஒண்ணு. காசிக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ஆத்மாராம் என்று ஒருவர். அவரு எப்ப பார்த்தாலும்
பிள்ளைகள் பக்கத்திலே போய் உட்கார்ந்து இருப்பார். வயசாச்சு, 18 19 வயசாச்சு. அவங்க அம்மா பார்த்தா, என்ன பையன் இப்படியே இருக்கிறானே, அடுத்த வீட்டுக்காரி சொன்னா ஒரு கல்யாணத்தை பண்ணி போடுங்க சரியா போயிடுவேன். கல்யாணத்தை பண்ணியாச்சு. பண்ணனா பொண்டாட்டியை விட்டு அசைய மாட்டேங்கிறான். 24 மணி நேரம் அவன் பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிறான். அவனை பார்த்த கண்ணை எடுக்க மாட்டேங்கிறான். அவ என்னதான் பண்ணுவா? அடுத்த வீட்டுக்காரர் உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாருன்னு கேட்டா பேங்க்ல வேலை பார்க்கிறாருங்கிறான். இந்த வீட்டுக்காரி உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாருன்னு அவரை கேட்டா அவர் காலேஜில் ப்ரொஃபஸரா இருக்கிறாரு, அவர் பெரிய முதலாளி முன்னெல்லாம் வச்சிருக்காரு. இவரை கேட்டா என் புருஷன் என்னையே சுத்திக்கிட்டு இருக்காருன்னு ஒரு பொண்ணு சொல்ல முடியுமா? இவளால தாங்க முடியல. ஒரு நாள் கேட்டுவிட்டா, ஒரு அரை காசு சம்பாதிக்க வேண்டாமா நீங்க எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு கேட்டுவிட்டா. இவருக்கு திடீர்னு ரோஷம் வந்துருச்சு. நான் சம்பாதிச்சுட்டு வரேன், கொஞ்சம் கட்டி சாதம் கட்டி கொடுன்னாரு. தயிர் சாதம் கட்டி கொடுத்தா வாங்கிக்கிட்டாரு. புறப்பட்டாரு. ஊர்ல இருந்து புறப்பட்டாரு. என்னமாவது மூட்டை போட்டியாவது 3 காசு சம்பாதிக்கணும். ஒரு கேள்வி கேட்டுவிட்டா அநியாயமா, எப்படியாவது சம்பாதிக்கணும். புறப்பட்டு ஒரு 10 15 மைல் நடந்து வந்துட்டார். ஊருக்குள்ள போகணும், ஏதாச்சும் வேலை பார்க்கணும். ஒரு கல்லு கிடந்தது ரோட்டுல. கால போய் கல்லுல மோதுனுச்சு. கால் வலிச்சது. மமதான்னார். மமதா யாரு? இவர் பொண்டாட்டி. சில பேரு கல்லுல கால் இடிச்சா சிவாம்பா, சில பேரு முருகாம்பா, சில பேரு முனிசிபாலிட்டிக்கார அடுத்த வருஷம் போடுற ரோட்டுக்கு இப்பவே கொண்டாந்து கல்ல கொட்டி இருக்காண்டான்னு திட்டுவேன். அவன் இயல்பு. இவர் எப்பவும் மமதான்னு பொண்டாட்டி வேறத்தான் சொல்லுவார். உட்கார்ந்தா மமதா, எந்திரிச்சா மமதா, நடந்தா மமதா, இடிச்சிருச்சா மமதான்னாரு. ஆஹா, அவளை விட்டுட்டு 10 15 மைல் வந்துட்டோமே, என்ன வாழ்க்கை! அவளை பார்த்து 4 5 மணி நேரம் ஆச்சு. வேண்டாம், கட்டிச்சோறு வேண்டாம், வேலை வேண்டாம், எதுவும் வேண்டாம், மமதாதான் வேணும். கட்டிச்சோத்தை தலையை சுத்தி தூக்கி எறிஞ்சாரு. புறப்பட்டு படுவேகமா வர்றாரு. For each and every action there is an opposite and equal reaction. நம்ம பிள்ளைகள் நியூட்டன்ஸ் எல்லாம் படிக்குது பாருங்க. அது மாதிரி போன வேகத்தை விட வந்த வேகம் அதிகம். விரட்டு வராது. பொண்டாட்டியை பார்க்கணும், இப்பவே பார்க்கணும். அவனை பார்த்து 4 5 மணி நேரம் ஆயிப்போச்சு. வீட்டுக்கு வந்து கதவை தட்டினா அவங்க அம்மா கதவை திறக்கிறான். அவன் எங்கே? அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா. இந்த மனுஷன் எப்படா விடுவான்னு அவ காத்து கிடந்திருக்கா. அவன் என்னதான் செய்யறது? அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா. அப்படியா? உடனே அவளை பார்க்கணும். உங்க அப்பா வீட்டுக்கு புறப்படு. மணி என்னாச்சு? ராத்திரி 7:15 ஆச்சு. ஆனாலும் பரவாயில்ல, அப்பா வீட்டுக்கு போகணும். அவங்க அப்பா வீடு அங்க இருந்து 15 மைல். ஓட்டமும் நடையுமா ஓடுறாரு. எப்படியாவது போயிடணும், இப்பவே அவளை பார்க்கணும். போற வழியில மழை கொட்டுது, ஆத்துல வெள்ளம் போகுது. இந்த வெள்ளத்தை தாண்டணும், ஒரே தாண்டணும். என்னமாவது படகு கிடைக்குமா? பக்கத்துல ஒரு கட்டை வந்தது. அந்த கட்டையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு கட்டை மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டாரு. ரொம்ப குளிர் அடிக்குது. இந்த கட்டையில ஒரு துணி சுத்தி இருந்தான். அந்த துணியை உருகினாரு, புளிஞ்சாரு. இவரு போர்த்திக்கிட்டாரு. யாரு? நம்ம ஆத்மாராம். போர்த்திக்கிட்டு ஒரு வழியா ஆத்த தாண்டி கட்டையை தள்ளி விட்டுட்டு போயிட்டாரு. நேர மாமியார் வீட்டுக்கு போனா ராத்திரி 12 மணி. வீட்டு கதவை தட்டுறாரு, யாரும் திறக்கல. 12 மணிக்கு மாப்பிள்ளை வருவான்னு இன்னும் ஜோசியமா தெரியும், யாரும் திறக்கல. பார்த்தாரு, ஒன்னும் வழி இல்லை, ஏறி குதிச்சிருவோமா உள்ள. வெளியில வந்து பார்த்தா விழுது தொங்குது, ஆலமரத்து விழுது. விழுத பிடிச்சி ஏறினாரு. வலிக்கு விட்டுது. 3வது முறை கையில மண்ணை தேய்ச்சிக்கிட்டு மமதான்னு சொல்லிவிட்டு ஏறிட்டாரு. ஏறி வீட்டு முற்றத்துல வந்து குதிக்கிறாரு. திருடன்னு வந்து பார்த்தா மாப்பிள்ளை வந்திருக்காரு. மாமியார்காரி சொன்னா உன் புருஷன் வந்துட்டாரு அப்படின்னா இவளுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப வெக்கமா இருக்கு. அவர் சம்பாதிக்காம வரமாட்டாருன்னு இவ சாயந்தரம் வீராவேசமா பேசி இருக்கா. அந்த மனுஷன் இப்படி வருவான்னு ஆறு கண்டா. ராத்திரி 12 மணிக்கு வந்து நிக்கிறாரு. என்னங்க எப்படிங்க? என்ன வந்து போனா கல்லு இடிச்சுதா, உன் பேரு நினைப்பு வந்துதா, எனக்கு ஒண்ணு வேணான்னு வந்துட்டேன், உன்னை பார்க்க விட்டுத்தான் உசிரே வந்துச்சுன்னா.
என்னமோ போட்டு இருக்கிறீங்களேன்னா, இந்த கட்டையில உட்கார்ந்த இந்த ஆத்துல அதுல இருந்து எடுத்து போர்த்துக்கிட்டேன். ஆனா பாதி மனுஷா இது பணத்துக்கு போர்த்துற துணி இல்லைன்னா, அந்த கட்டை எதுன்னு தெரியுதா? எரிஞ்சு எரியாமலும் ஒண்ணு வந்திருக்கு. இந்த மனுஷனுக்கு பொண்டாட்டி ஆசையில பணமா கட்டையான்னு தெரியல. அவ்வளவு வேகம், மமதாவை தவிர வேற சிந்தனை கிடையாது. இப்ப பயமா இருக்கு. தொலைத்து மேலே உட்கார்ந்து இருந்தேன், அப்பதான் தெரியல. ஆனா எப்படி ஏறி குதிச்சீங்கன்னா, விழுது தொங்கலிச்சு பிடிச்சு ஏறி குதிச்சுட்டேன்னா விழுதா மத்தியானம் வரைக்கும் விழுதில்லையேன்னா அவ வெளியில வந்து பார்த்தா ஆட்டை சாப்பிட்டு விட்டு மலைப்பாம்பு தலைகளை தொங்கிட்டு இருக்கு. இந்த பாவி மனுஷன் பொண்டாட்டி ஆசைகளே பாம்புன்னு புரியாம அதுல ஏறி இருக்கான். இப்ப கைகாலெல்லாம் ஆடுது. இந்த பாம்பா இதுலதான் ஏறுமே. பொண்டாட்டி அவளை கையெடுத்து கும்பிடணும். அந்த புண்ணியவதி ஒரு வார்த்தை சொன்னான், ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கு எல்லையே கிடையாது. 1000 கீதோபதேசத்துக்கு சமானம். அந்த பொண்ணுக்கு பல்லாண்டு பாடி கும்பிடுறேன். ஏயா இந்த உடம்புக்கு ஆசைப்பட்டு இந்த பாடுபட்டிருக்க, இந்த ஆசையில 1000ல் 1 பங்கு அந்த ராமனிடத்துல வச்சா நீ கடத்தேறி இருப்பியேன்னா பட்டுன்னு அடிச்சிரு. பயத்தோட இருக்கான். பணத்துல வந்த பயம் பாதி, பாம்புல ஏறின பயம் மீதி. கைகால் ஆடிக்கிட்டு இருக்கு. கரெக்டா பார்த்து ஒரு அடி பட்டுன்னு அடிச்சா. இந்த ஆசையில 1000ல் 1 பங்கு ராமன் கிட்ட வச்சா நீ கடத்தேறி இருப்பியே. இந்த உடம்புக்கு ஆசைப்பட்டியா? இன்னைக்கு அழகா இருக்கு, 10-15 வருஷத்துக்கு அப்புறம் நரமுடியெல்லாம் கருமுடியெல்லாம் நரமுடியாயிடும். வேல்கண் வேல்கண்ணுங்கிறியே ஒரு நாளைக்கு கோல் கண்ணா மாறி போயிடும். இந்த உடம்புக்கு ஆசைப்பட்டு விட்டியே. ராமா 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 திரும்பிட்டார். பொண்டாட்டி சுத்தமா போயிட்டா. மனசு முழுக்க ராமர் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டார். ராம் 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 காசிக்கு வந்துட்டார். காசியில வந்து அங்கங்க எங்க போனாலும் ராம் 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 ராம். ராமனை தவிர எந்த சிந்தனையும் கிடையாது. தினம் ஒழுங்கா சாமி கும்பிடுறவனை விட பல காலம் கும்பிடாம இருந்து அடி வாங்கி வர்றான் பாருங்க, அவன் ரொம்ப ஒழுங்காவே கும்பிடுவான். நம்ம தினம் கும்பிடுறோமா, மீனாட்சி பழகி போயிடுச்சு. அவன் 5-6 வருஷமா பார்க்கலையா, இப்ப மாட்டிக்கிட்டு காப்பாத்தினப்புற வந்து நின்னான்னா கண்ணீர் கொட்டிரும். இவரு அப்படி இருந்தவர். இப்ப ராமனை தவிர வேற சிந்தனை கிடையாது. ராமனை பார்க்கணும், ராமனை பார்க்கணும், காசியில ராமனை பார்க்கணும். ஒரு பெரியவர்கிட்ட போனார். ராமர் எங்கே இருப்பாரு? பெரியவர் சொன்னார், ஆஞ்சநேய சாமி எப்படி ராமர் இருப்பாரு. ஆஞ்சநேய சாமி எங்க இருப்பாரு? ராமாயணம் சொல்ற இடத்துல கடைசியா உட்கார்ந்து கண்ணீர் கொட்ட இருப்பாரு. அவர்தான் ஆஞ்சநேயர். அப்படியா? காசியில யாரு ராமாயணம் சொல்றா? குமரகுருபர சுவாமிகள்னு மதுரையிலிருந்து வந்து ஒரு புண்ணியவான் ஹிந்தியில ராமாயணம் சொல்றாரு. அப்படியா? அங்க போய் உட்காரு, உனக்கு ராமாயணம் தெரியும், தமிழும் தெரியும். அவர் தமிழும் சொல்றாரு, ஹிந்தியும் சொல்றாரு. குமரகுருபர சுவாமிகள் உட்கார்ந்துட்டார். நம்ம ஆளு யாரை பார்க்கணும்? ஆஞ்சநேயரை பார்க்கணும். பெருங்கூட்டம் கூட இருக்கு. குமரகுருபர சுவாமிகள் ராமாயணம் சொல்றார் காசியில. இவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஆஞ்சநேயர் எங்க இருப்பாரு? யாருக்கும் வாழ காணாம். வாழன்னு வெளியிலேயே தெரியும். இப்படி பார்த்தாரு. அந்த ஓரத்துல ஒரு ஆளு, வயசான ஆளு, தூணில சாஞ்ச குடிக்கு கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு. முழிக்கல. மனசுக்குள்ள ராமாயணம் ஓடிக்கிட்டே இருக்கு அவருக்கு. இவர் சொல்ல 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 அவருக்கு ராமாயணம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ராமன் பெருமையெல்லாம் கம்பன் சொன்னபடி ஹிந்தியில இவர் சொல்ல, அந்த ராமநாமத்திலே ஈடுபட்டு ராம 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 ராமநாம தாரகம் ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்தி தாயகம் ஜானகி மனோகரம் சர்வலோக நாயகம் சங்கராதி சேவியமான புண்ணிய நாம கீர்த்தனம் ராம 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 அவர் வாடி ஈடுபட்டு இருக்காரு. நம்ம போனாரு, பார்த்தாரு, இவர் தான் ஆஞ்சநேயர். விடாத, கையை பிடிச்சுக்கிட்டாரு. கூட்டம் முடிஞ்சு எல்லாரும் எந்திரிச்சாங்களா, அந்த இவர் கையை ஒதுக்கிட்டு ஓடி போயிட்டாரு.
என்ன பலமா உதர்றாரு இந்த கிழவனார். அப்ப நிச்சயமா இவர் தான் ஆஞ்சநேயர், நாளைக்கு பார்த்துக்குவோம். மறுநாள் வந்துட்டார். அவர் கையோட இவர் கையை ஒரு கழுத்தை போட்டு கட்டி விட்டார். இப்ப பார்ப்போம். அன்னைக்கு பிரசங்கம் முடிஞ்சது. அவர் கையை இப்படி கயிறு அருந்து போச்சு, போயிட்டார். சத்தியமா இவர் தான் ஆஞ்சநேயர். இந்திரஜித்தன் விட்ட பிரம்மாஸ்திரத்தை கட்டுப்படாமல் தன்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஆஞ்சநேயருக்கு இந்த கயிறு எம்மாத்திரம். நாளைக்கு வேற ஏற்பாடு பண்ணுவோம். தேர்தல் மாதிரி போரட்டு கயிறை கொண்டாந்தார். அவர் காலையில் இவர் வயிற்றையும் சேர்த்து கட்டி விட்டாரு. உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் வருதா? கட்டு வரைக்கும் அந்த ஆள் என்ன கொடுத்துட்டு சும்மா இருந்தாரு. நீங்க வீட்டு சொல்லிக்கிட்டே போனா என்னையா அர்த்தம் அப்படின்னு தோணுதா இல்லையா? கட்டுற போது அவர் உடம்பு கொடுத்துட்டா இருப்பாரு. ஈடுபட்டு போனவங்களுக்கு எதுவும் தெரியாது. மேடம் கியூரின்னு ஒரு அம்மா, மிஸ்டர் கியூரி அவங்க வீட்டுக்காரர், 2 பேரும் ரேடியத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப கேன்சருக்கு வைக்கிறான் பாருங்க ரேடியம், இதை கண்டுபிடிச்சவங்க 2 பேரும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த வீட்டுக்காரன் வந்துட்டான், முதுகுல தட்டுனான். மூச்சு பார்த்தாங்க. என்னங்க மழை பெஞ்சு உடம்பெல்லாம் நனைஞ்சு போயிருக்கு, இப்படி இருக்கிறீங்களே. ஓ மழை பெஞ்சிச்சாங்கிறாரு. அதுல ஈடுபட்டதுனால மழை பெஞ்சதுன்னு தெரியல, நனைஞ்சதுன்னு தெரியல. கடவுளத்தை ஈடுபட்டவங்களுக்கு அப்படித்தான். ராமாயணத்துல ஈடுபட்டவர் என்ன பண்ணனாலும் தெரியல, கட்டிட்டு உட்கார்ந்துட்டாரு. அவர் போற பொழுது இவரே இழுத்துக்கிட்டே போறாப்புல ஆயிப்போச்சு. இவர் கீழே கிடந்து புடல உடம்பெல்லாம் மண்ணாக, உடம்பெல்லாம் புண்ணாக அவர் நின்னுட்டார். யாருப்பா நீ? எனக்கு ராமனை பார்க்கணும். நீங்க ஆஞ்சநேயர்னு எனக்கு தெரியும், எனக்கு ராமனை பார்க்கணும். அது ரொம்ப கஷ்டமான காரியம்ப்பா. இல்ல நீங்க பார்க்க முடியலன்னு செத்து போயிடுறேன், நான் ராமனை பார்க்கணும். நாளைக்கு அந்த பார்க்குக்கு வா. ஒரு சோலை, காசிக்கு போனா அதெல்லாம் பார்க்கணும். சொல்றேன் அடுத்தாப்புல. ஒரு சோலை, அந்த சோலைக்கு கூட்டிட்டு போயிட்டார். இங்க உட்காரு, ராமனை தியானம் பண்ண காட்சி கொடுப்பார். உட்கார்ந்துட்டார். ராம் 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 ராம். ஓம் நமோ நாராயணாய 2வது எழுத்து ரா. ஓம் நம சிவாய 2வது எழுத்து மா. 2ம் சேர்த்தா ராம. உயர்ந்த மந்திரம் ராமநாமம். சைவத்துக்கும் வைணவத்துக்கும் பொருத்தமானது ராமநாமம். பழைய காலத்திலே வால்மீகி பகவான் 1 கோடி ஸ்லோகத்திலே ராமாயணத்தை எழுதினாராம். 1 கோடி ஸ்லோகம். 3 லோகமும் கேட்டுதான். எந்த 3 லோகம்? பிரம்மாவுக்குரிய பிரம்மலோகம், திருமாலுக்குரிய விஷ்ணு லோகம் வைகுண்டம், சிவனுக்குரிய கைலாசம். 3 லோகமும் கேட்டுதான் எங்களுக்கு கொடு, இந்த ராமாயணத்தை எங்கள்கிட்ட கொடுன்னு. சிவபெருமான் போய் உட்கார்ந்தாராம். ஆளுக்கு கொஞ்சம் பங்கு போட்டு தானே வாங்கிக்க. 1 கோடியை 3ஆல வகுத்தா 33,33,333 ஸ்லோகம் பிரம்மலோகத்துக்கு. அதே மாதிரி 33,33,333 ஸ்லோகம் விஷ்ணு லோகத்துக்கு. 33,33,333 ஸ்லோகம் கைலாசத்துக்கு. முடிஞ்சு போச்சா? 3 பேரும் கேட்டாங்களா, இன்னும் 1 ஸ்லோகம் பாக்கி இருக்குல்ல, அது எங்கிட்ட இருக்கு, புரிச்சு கொடுங்க. அந்த ஸ்லோகத்தை படிச்சாராம். அதுல 32 எழுத்து இருக்கு. 32 எழுத்து இருந்தா உனக்கு 10 எழுத்து, உனக்கு 10 எழுத்து, உனக்கு 10 எழுத்து. நீ எத்தனை மிச்சம்? 2 எழுத்து. எல்லாரும் சொன்னாங்களா, பாவம் நீங்க வச்சுங்க. இத யாரை பார்த்து? சிவபெருமான பார்த்து. 2 எழுத்தை வாங்கினாரா, வாசிச்சாரா. ராம ராம ராம. அந்த 2 எழுத்து மற்ற எல்லாத்துக்கும் உயர். அந்த 2 எழுத்து அவருக்கும் மேலானது. அந்த 2 எழுத்து எல்லாருக்கும் சட்டு கிடைச்சது, இவருக்கு சாரம் கிடைச்சது. ராம் 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 சொல்லிக்கிட்டே இருக்காரு நம்ம ஆத்மாராம். ஆஞ்சநேய சுவாமி எதிர்த்தாப்புல உட்கார. அவர் மார்புக்குள்ளே சிவபெருமான் மாதிரி ராமச்சந்திரமூர்த்தி, சீதாதேவி, பரதன், லக்ஷ்மணன், சத்துருக்கனன் பட்டாபிஷேக காட்சியே தெரியுது. சந்தோஷம் வந்துருச்சு இவருக்கு. ராமச்சந்திரமூர்த்தியை கும்பிட்ட உடனே ஆஞ்சநேயத்தை திரும்பினான். நான் ராமாயணம் பாடுறேன்னார்.
ராமாயண கதை கேட்டேன், குமரகுருபுர சுவாமி சொல்லிவிட்டார். ராமனை பார்த்துட்டேன், உங்கள் கருணையினால ராமாயணம் பாடு. ஹிந்தியிலே ராமாயணம் பாடிய துளசிதாசர் வரலாறு இதுவரைக்கும் நான் சொன்னது. காசியிலே ஒரு பகுதியிலே துளசிதாசர் வாழ்ந்தார். கடைசி காட்சி எல்லாரும் ஒத்துக்க மாட்டோம் தான் ராமாயணத்தை. வால்மீகி பாடியிருக்க போது நீ என்ன பாடுறது, உன் ராமாயணத்தை ஏற்றுக்க மாட்டான். காசியில பண்டாக்கள் கூட ஏற்றுக்க மாட்டேன்ட்டான். விஸ்வநாதரை ஏற்றுக்கிட்டா நாங்க ஏற்றுக்குவோம், இல்லைன்னா மாட்டான். விஸ்வநாதர் எப்படி ஏற்றுக்குவார்? ராத்திரி கொண்டு போய் உள்ள வைப்போம், எல்லா ஏடுகளையும் வச்சு எல்லா ஏட்டுக்கும் கீழே துளசி ராமாயணத்தை வச்சாச்சு. வச்சுட்டு கதவை போட்டு விட்டாங்க விஸ்வநாதர் கோயில். மறுநாள் காலையில போய் பார்த்தா எல்லா ஏட்டுக்கும் மேல துளசி ராமாயணம் இருந்தது. அப்புறம் ஒப்புக்கொண்டார்கள். துளசி கடைசி காட்சி கங்கையில் பாய்ந்து ஜல சமாதியாகி விட்டார். எங்க? காசியில. கங்கைக்கு என்ன சிறப்பு? முருகனை பெற்றவள். இப்படி சொல்றேன், முருகனை தாண்டியவள். அதானே சரி, முருகனை தாண்டியவள். 6 தீப்பொறி வந்த பொழுது கங்காதேவி தாண்டினாள். அப்புறம் சரவண பொய்கை. பீஷ்மரை பெற்றெடுத்தவள். கங்கை, காயத்ரி, கீதை, இந்த 3 ககாரங்களில் சிறந்தவை. கங்கை, காயத்ரி மந்திரம், கீதை, இந்த 3 ககாரங்களில் சிறப்பானவை. இந்த பூர்வ மத்தியஸ்தானம் இருக்கு பாருங்க, குங்குமப்பட்டு வச்சிருக்கேன் தெரியுதா? 2 புருவத்துக்கு நடுவுல அந்த இடத்துக்கு ஆக்ஞாஸ்தானம்னு பேரு. பையா உட்கார்ந்து இருக்காரு. இவருடைய இந்த பூர்வ மத்திய ஸ்தானத்தை நான் பார்க்கிறேன். இவர் எந்திரிச்சு போக போறாருன்னு உறுத்து பார்த்தோம்னா எந்திரிச்சு போவார். இந்த மிஸ்மரிசம் பண்றவங்க இந்த இடத்தான் பார்க்கிறான். ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு போனோம்னா குறிப்பா இந்த இடத்தை பார்ப்பான். இந்த பொண்ணு நம்ம பின்னால வந்துரும். அதுக்காகத்தான் தாய்மார்கள் இங்க என்ன வைக்கிறாங்க? குங்குமம் வைக்கிறாங்க. குங்குமம் வச்சா அவன் தாண்டி உள்ள போகாது. குங்குமம், மஞ்சள் குங்குமம், மீனாட்சி குங்குமம் வைக்கணும். நான் வேற ஒன்னும் சொல்லக்கூடாது. கண்ட குங்குமம் வைக்கப்படாது. மஞ்சள் குங்குமம், காமாட்சி குங்குமம், மீனாட்சி குங்குமம், மஞ்சள் அதை வைக்கணும். இந்த இடத்துக்கு என்ன பேரு? பூர்வ மத்தியஸ்தானம். வலதுகால் பெருவரல்ல இருந்து ஒரு நாடி அது புறப்பட்டு இப்படி போகுது பூர்வ மத்தியில. இடதுகால் பெருவரல்ல இருந்து ஒரு நாடி பூர்வ மத்தியில குறுக்கில போகுது. மூலாதாரத்திலிருந்து வர்ற நாடி சுழுமுனை நாடி அங்க வருது. இந்த 3 சந்திக்குது. இங்க எந்த 3? இடைகளை, பெண்களை, சுழுமுனை, 3 நாடியும் சந்திக்குது. வலது மூக்கில மூச்சு ஓடுனா இந்த நாடியில மூச்சு ஓடுதுன்னு அர்த்தம். இடது மூக்கில மூச்சு ஓடுனா இடது பக்கம் உள்ள இடைகளையில மூச்சு ஓடுதுன்னு அர்த்தம். 2லையும் ஓடல, உள்ள ஓடுது. ஞானிகளுக்குன்னா சுழிமுனையில ஓடுதுன்னு அர்த்தம். அது நமக்கெல்லாம் முடியாது. இந்த 3 செயல்களுடன் பூர்வ மத்தியஸ்தானம் இருக்குல்ல, இதைத்தான் அவன் திரிவேணி சங்கமம்னு சொன்னான். அது என்ன திரிவேணி? கங்கை, யமுனை, சரஸ்வதி. அலகாபாத். முண்டம், தண்டம், பிண்டம். ஒன்னும் புரியலையே. அலகாபாத்ல போய் மொட்டை அடிக்கணும், முண்டம். காசியில போய் விழுந்து கும்பிடணும், தண்டம். கயாவில போய் முன்னோர்களுக்கு பிண்டம் போடணும். இது ஆன்மாவினுடைய நோக்கம். பிறந்தவங்க இந்த 3 பண்ணணுமா? எப்படி? முதல்ல என்ன? முண்டம், தலையை மொட்டை அடிக்கிறது. பெண்களும் மொட்டை அடிக்கணும். நம்ம பெண்கள் ஒத்துக்க மாட்டாங்களா? லேச கட் பண்ணி அலகாபாத்ல தீர்த்தத்துல போட்டுறாங்க. அங்க 3 நதி சேருது. ஒரு பக்கம் கங்கை, ஒரு பக்கம் யமுனை. கங்கை வெள்ள வெளேர்னு பால் போல இருக்கும். யமுனை நம்ம மாதிரி இருக்கும், கருப்பா வரும். இந்த 2ம் கலக்கம். கலக்க மாதிரி இருக்கும். அது பால், இது டிகாஷன். அவ்வளவுதானே? பால் டிகாஷன் ஊத்தினாப்பில் இருக்கும். ஒரு பெரியவர் இதை சொன்னார், நான் கேட்டேன். அப்ப ஜீனின்னு அதான் சரஸ்வதி கீழே இருந்து வருது இல்லைன்னாரு. சரஸ்வதி கீழே இருந்து வரும். அது கீழே இருந்து வருதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்?
இந்த தாய்மார்கள் முடிய வெட்டி போடுறாங்கல்ல, அது மிதக்கணுமா இல்லையா? மிதக்காது, உள்ள இழுத்துடும், சரஸ்வதி இழுத்துடும். எவ்வளவு பேர் எடுக்கிறாங்க, ஒன்னோட விடாது. இன்னொன்னு தெரியுமா, அங்க போனா சுமங்கலி பூஜைன்னு ஒண்ணு உண்டு. பொண்டாட்டியை உட்கார வச்சு புருஷன் அவனுக்கு எல்லா உபசாரங்களும் பண்ணி தலை பின்னி விடணும். எங்க கூட வந்து சில பேர் நல்லாவே பின்னாங்க, வீட்டுல பழக்கம். சில பேர் தவிச்சு போனாங்க, எல்லாம் வேடிக்கை பார்த்து போட்டோ எல்லாம் எடுத்திருக்கோம். இதெல்லாம் எங்க? அலகாபாத்ல திரிவேணி சங்கமம். சரஸ்வதி எங்கிருந்து வருது? பத்ரிநாத்துக்கு மேல வருது. பத்ரிநாத்துக்கு மேல, பத்ரிநாத் கேதார் தாண்டி மலையில மானான்னு ஒரு பகுதி. அங்கே போனா ஒரு நதி வேகமா பாயுது. அதுக்கு முன்னாலே வியாச பகவான் மகாபாரதம் எழுதிய குகை, விநாயக பெருமான் எழுத வியாச பகவான் சொன்ன இடம். அந்த குகையில மேல பார்த்தீங்கன்னா இந்த பாறைகள் பூரா ஏடு மாதிரியே இருக்கு. உள்ள போனா குகை ஏசி பண்ணாப்பில் இருக்கு, ரொம்ப சிரமமா இருக்கு. ஒரு பக்கம் வியாசர், ஒரு பக்கம் விநாயகர். சரஸ்வதி நதி சத்தமே கேட்கல. வெளியில கொஞ்ச தூரம் போனா சரஸ்வதி நதி விழுகுது, சத்தம் கேட்குது. அது எப்படி? சரஸ்வதி பாஞ்ச பொழுது வியாச பகவான் சொன்னாரா, நான் சொல்றத கேட்டு பிள்ளையார் எழுதிக்கிட்டு இருக்காரு, உன் சத்தம் ரொம்ப தொல்லையா இருக்கு, பூமிக்குள்ள போன்ட்டாரா. சரஸ்வதி பூமிக்குள்ள போயிடுச்சு. திருவேணி சங்கமத்துல தான் எந்திரிக்குது. பூமிக்குள்ள போன சரஸ்வதி அங்க பார்க்கலாம். சரஸ்வதி மேல இருந்து கொட்டுறத இந்த பிள்ளைங்க எல்லாம் அந்த ஒரு பையங்க நிக்கிறாங்க. ஐயோ, உங்களுக்கு சரஸ்வதி தீர்த்தம் கொடுக்க வாங்கலாம். ஏன்னு கேட்டேன். சரஸ்வதி தீர்த்தத்தை வீட்டுல வாங்கிட்டு போய் வச்சா உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் படிப்பு வரும்னா விடுவோமா? வாங்கிட்டு வீட்டுல வச்சிருக்கேன், படிப்பு தான் என்ன வர மாட்டேங்குது. சரஸ்வதி தீர்த்தம் வீட்டுல வச்சிருக்கேன், எல்லாரும் வாங்கினோம். மேல ஏறி அந்த பசங்க கொண்டு வர்றான். நம்மளால போறது கஷ்டம், பார்க்கலாம். சரஸ்வதி நதி, நம்ம திருப்பூர்ல பாட்டு இருக்கு, சரஸ்வதி நதி கண்வீருன்னு பாடுறாரு, அருமைநாத சுவாமி பாடுறாரு. சரஸ்வதி நதி வந்து சேர்றது இங்கே. கங்கை ஒரு பக்கம், யமுனை ஒரு பக்கம், சரஸ்வதி ஒரு பக்கம். திருவேணி சங்கமம் பூர்வ மத்திக்கு அடையாளம். கங்கை கரை தோட்டம், கன்னிப்பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவினிலே காலியிடம் காற்று பாடி வரும் பாட்டு, எதிலும் அவன் குரலே. கண்ணன் எங்க கங்கைக்கு வந்தான்? அவன் இருந்தது கூட யமுனை. யமுனா நதியில தானுங்க எல்லா விளையாட்டம். பிருந்தாவனம் எங்க? யமுனை பக்கம். ஆச்சரியம். கண்ணதாசன் பார்த்தாரு, கங்கையில கொண்டாந்து கண்ணனை நிறுத்திவிட்டாரு. கங்கை கரை தோட்டம், கன்னிப்பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவினிலேன். கங்கைக்கு அவளது பெருமை. பகவான் ராமகிருஷ்ணர், மனைவி சாரதை. சாரதா தேவி அப்பழுக்கற்ற தெய்வ அம்சம். சாரதா தேவி ஒரு நாள் காலை பிடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ராமகிருஷ்ணருக்கு. அப்போ ராமகிருஷ்ணரை பார்த்து சாரதாமணி தேவியார் கேட்கிறாங்க, நீங்க என்னை எப்படி நினைக்கிறீங்க? ராமகிருஷ்ணர் சொல்றார், உன்னை பராசக்தி மாதாவா நினைக்கிறேன், என் காளி மாதாவாக உன்னை நினைக்கிறேன். ஒரு நாள் கோலாப்மான்னு ஒரு அம்மா, அந்த அம்மா பகவான் ராமகிருஷ்ணர்கிட்ட வந்தாங்க. நம்ம சாரதை இப்ப சரியில்லையேன்னாங்க. யார பற்றி? தூய்மையின் வடிவான சாரதையை பத்தி. ஏன் சரியில்லை? சாரதையினுடைய தம்பி பொண்ணு ராதுன்னு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு மேல ரொம்ப பாசம் வச்சுட்டா. பாசம் வைக்க கூடாது இல்ல, யாரு மேலையும் பாசம் வைக்க கூடாது இல்ல. சன்னியாசிகள் சாதகர்கள் யாரு மேலையும் பாசம் வைக்க கூடாது. இந்த ராது மேல சாரதாமணி தேவியாருக்கு ரொம்ப பாசம் வந்துருச்சு. அப்போ அவங்களுடைய கடவுள் பாதைக்கு இது தடையா இருக்கும் அல்லவா? கோலாப்மாங்கிற அம்மா கேட்கிறாங்க. பகவான் ராமகிருஷ்ணர் சிரிச்சார். இங்க வா, கூட்டிக்கிட்டு கங்கை கரைக்கு வந்தார். கங்கையை பார். பார்க்கிறார். அந்த என்ன போகுது? எரிஞ்சு எரியாமலும் பணம் போகுது. இங்க என்ன போகுது? ஒரு குழந்தை அப்படியே மிதந்து போகுது. அந்த பக்கம் என்ன போகுது? ஒரு மாடு செத்து மிதக்குது. இதனால கங்கையின் தூய்மை கெட்டுவிட்டதா?
இதனால கங்கையின் தூய்மை கெட்டுவிட்டதா? சாரதையும் அப்படித்தான். இந்த சின்ன சிந்தனைகள்னால சாரதையினுடைய மனம் கெட்டுவிடாது. உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா? அந்த தீர்த்தத்தை நம்ம எடுத்து சாப்பிடுறோம். சரியா தப்பா? அமெரிக்காக்காரனுக்கு ஆச்சரியமா போச்சு. என்னடா பணத்தை ஒரு பக்கம் தள்ளி விடுறாங்க, அதை எடுத்து இவங்க சாப்பிடுறாங்க. ஆச்சரியமா போச்சு. இந்த கங்கா தீர்த்தத்தில் அப்படி என்னதான் இருக்கு? எடுத்துட்டு போயிட்டான். கிருமிகள் நிறைய இருக்கு. சாப்பிடுறாங்களே, இவங்களுக்கு சொல்லிவிடணும். கொண்டு போய் வச்சுட்டான். 6 மணி நேரம் ஆச்சு. வந்து பார்த்தான், ஒரு கிருமிகள் எல்லாம் செத்து போய் தீர்த்தம் சுத்தமா இருக்கு. அப்போ அந்த பனி கங்கைக்கு கிருமிகளை 6 மணி நேரத்தில் எந்த கிருமியா இருந்தாலும் அழிக்கக்கூடிய பேராற்றல் இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சு எழுதினா வெள்ளக்காரன். ஹிந்துல வந்தது நான் எழுதி வச்சிருக்கேன். கங்கைக்கு அவளது பெருமை. இறந்து போற பொழுது என்ன பண்றான்? கொஞ்சம் கங்கா தீர்த்தத்தை வாயில விடுறான். பகவான் ராமகிருஷ்ணர் காசிக்கு போறார். மதுர் பாபுன்னு ஒரு ஜமீன்தார், அவர் தான் தட்சிணேஸ்வர கோயில் கட்டினவர். அவர் கூட்டிட்டு போறார். பகவான் ராமகிருஷ்ணரும் மதுர் பாபுவும் ஒரு போட்ல போறாங்க. காசியிலே கங்கையில 64 கட்டங்கள். காட்டுமா, காட்டுன்னா குளிக்கிற இடம், படித்துறை, 64 படித்துறை. ஹரிச்சந்திரா காட்டுமா, அங்கதான் ஹரிச்சந்திரன் பணத்தை எரிச்சது. இப்பவும் எரிச்சுட்டு இருக்கிறாங்க. காட்டுமா, நாரதர் கட்டின காட்டா, அதுல மனுஷன் போய் குளிக்க மாட்டான். ஏன்னு கேட்டேன். ஐயோ, அது நாரதா காட்டு, அதுல குளிச்சா வீட்டுல கலகம் விடாதுங்க. எரும மாடுதான் குளிக்குதுங்க. அது கலகத்துக்கு பயப்படல. நாரதா காட்டுல ஆளே போகாது. இப்படி காட்டுன்னா குளிக்க இடம். தசா அஸ்வமேத காட், 10 அஸ்வமேத யாகங்கள் செய்யப்பட்ட இடம். அகல்யாபாயின்னு ஒரு புண்ணியவதி, அவளை மறக்கவே கூடாது. அடுத்தாப்புல சொல்றேன். அவள் பேர்ல ஒரு காட். இந்த பக்கம் வந்தா மணிகர்ணிகா காட், காதலே மந்திரத்தை சொல்லக்கூடிய இடம். பகவான் ராமகிருஷ்ணர் போட்டில் வர்றார். காசி அப்படியே பார்த்துக்கிட்டே வரார். மணிகர்ணிகா காட்டுக்கு வந்தாச்சு. ஒரு 7-8 பணம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு 20-30 கியூல படுத்திருக்கு. வருஷத்துக்கு வைக்கணும். எரி சாதாரணமா தெரியுதுங்க. எரியறத பார்த்தா அப்படி. நேபாளிலையும் அதே மாதிரி காட்மண்டு கோயிலுக்கு பக்கத்துலதான் எல்லாம். மேல இருந்து பார்த்தா கீழே வந்துகிட்டே இருக்கும், எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம ஊர்ல பார்த்தா பயந்துடுவோம். அங்க எல்லா பயமும் விட்டு போயிடும். நான் முதல் முறை போற பொழுது ஒரு ரிக்ஷாவில தலப்பா கட்டி ஒரு ஆளு ஆடிக்கிட்டே வந்தாரு. எனக்கு என்னடா இந்த ஆட்டம் ஆடுறாரு இவருன்னு ஒண்ணும் புரியல. கங்கக்கரைக்கு போய் எங்க வண்டி நிக்குது, அந்த வண்டியும் நிக்குது. அவரை தூக்கி போடுறாங்க. பணத்துக்கு தலப்பா கட்டி உட்கார வச்சு ரிக்ஷாவை கொண்டாடுறாங்க. ரிக்ஷா ஓட்டுறவர் ஜம்முன்னு ஓட்டுறாரு, இவர் ஆடிக்கிட்டே வராரு. எப்படி இருக்கும்? இந்த 3 சக்கர வண்டி இருக்குல்ல நம்ம ஊர்ல, அதுல படுக்க வைக்கிறாங்க. காலம் மட்டும் வெளியில தொங்கி ஆடிக்கிட்டே இருக்கு. சர்வசாதாரண அந்த ஊர்ல ஒரு ஜீப்ல டாப்ல ஓட்டு கட்டி விட்டாங்க. அதை கீழே உட்காந்து பாடிக்கிட்டு போறாங்க. பயமா இருக்கும். பார்த்தாக்க பழகிட்ட சரியா போயிடும். என்னோட வந்து ஒரு அம்மா ரொம்ப அரண்டே போச்சு. இதெல்லாம் பார்த்துருச்சா ராத்திரி 3 நாளைக்கு தூக்கம் வரல. அது மயானத்துக்கு மயானம், சாவுக்கு சாவு. யமதர்மராஜாவுக்கு அங்கே வேலை கிடையாது. 2 பேருக்கு வேலை. ஒன்று பைரவமூர்த்தி, இன்னொன்று காசி விஸ்வநாத பெருமான். பைரவமூர்த்தி எல்லா துன்பங்களையும் மாற்றுகிறான். விஸ்வநாத பெருமான் இனிமேல் பிறவி வராமல் காப்பாற்றுகிறான். மயானத்துக்கு மயானம், மகா மயானம். பகவான் ராமகிருஷ்ணர் வர்றார். பார்த்துக்கிட்டே வர்றார். மணிகர்ணிகா காட்டுக்கு வந்துட்டார். இந்த கையை அப்படி தூட்டினார். அப்படின்னார், சமாதி ஆயிட்டார். சமாதின்னா என்ன? மூச்சு மட்டும்தான் ஓடும், மற்ற எல்லாம் அடங்கிடும். மதுர் பாபு தாண்டி பிடிச்சுக்கிட்டாரு. போட்டை கரைக்கு அனுப்பு. கரைக்கு வந்துருச்சு. இறக்கி போட்டாங்க. பட்ட கட்ட கிடக்கிறார் பகவான் ராமகிருஷ்ணர். 1830 ஒட்டிய காலகட்டம்.
பக்கத்துல வந்து விஸ்வநாதா 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 ஆளுக்கு மந்திரம் சொல்றாங்க. விஸ்வம்னா பிரபஞ்சம், அண்டங்களுக்கெல்லாம் சேர்த்து மொத்த பேர் என்ன? விஸ்வம். அண்டம்னா என்ன? ஒரு பூமி, ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரு ராகு, ஒரு கேது, புதன், சுக்கிரன், சனி சொல்றீங்களா இல்லையா? இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு அண்டம்னு பேரு. இப்படி எத்தனை அண்டம் இருக்கு? 1008 அண்டங்கள் சூரியனுக்கு ஆட்சி. அப்ப அதை விட அதிகமா இருக்கு. எத்தனை அண்டம் இருக்கு? மாணிக்கவாசக சாமி சொன்னார் 101 அண்டத்துக்கு மேல என்னாரு. எவ்வளவு தெரியாது. 101 கோடியின் 101 கோடி 101 கோடியின் மேற்பட விரிந்தன. 101 கோடி அண்டத்துக்கு மேல இருக்கான். இவர்களுக்கும் சேர்த்து விஸ்வம்னு பேரு. அவர்களுக்கும் தலைவர் விஸ்வநாதன். அந்த பேருக்கு அப்படியா அகிலேசன் பேரு. அகிலம் என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் சேர்த்து அகிலம். அகிலாண்ட நாயகின்னா எல்லாத்தையும் ஆளக்கூடிய நாயகி. அகிலேசன் விஸ்வநாதருக்கு பேரு. அந்த விஸ்வநாதர் பேரை சொன்ன உடனே கொஞ்சம் கொஞ்சமா பகவான் ராமகிருஷ்ணருக்கு பிரஜ்ஞை வந்துச்சு. முழிச்சார். மதுர் பாபு கேட்டார், எதை பார்த்து சமாதியா நீங்க? மணிகர்ணிகா காட்டுல இறந்த பணங்களை எரிக்க கொண்டு வர்றதுக்கு முன்னால சிவபெருமான் ஜடாதாரியாக சிவந்த திருமேனியோடு உயர்ந்த தோற்றத்தோடு நின்று கொண்டு அவர்கள் காதுகளில் ராம் 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 என்ற தாரக மந்திரத்தை சொல்லுகிறார். அன்னபூரணி மாதா முந்தானையால் விசிறுகிறாள். அந்த ஆன்மாக்கள் சிவலோகத்துக்கு போகின்றன. இதை கண்ணால பார்த்தேன். எழுதியிருக்கார் பகவான் ராமகிருஷ்ணர் 1830. அவ்வளவு புகழ் காசிக்கு. பகவான் ராமகிருஷ்ணர் எந்த ஊருக்கு போனதில்ல, காசிக்கு போனார். ஒண்ணு தெரியுமா உங்களுக்கெல்லாம்? காசிக்கு போன ராமகிருஷ்ணர் ஒரு ஜக்காவை வாடகைக்கு பிடிச்சார், குதிரை வண்டி மாதிரி. எதுக்கு? சிறுநீர் கழிக்கிறதுக்கு. காசி முழுக்க சிவலிங்கமா, எங்கேயும் சிறுநீர் கழிக்கப்படாதான். சிறுநீர் வர்ற பொழுது ஜக்காவில ஏறி கங்கையை தாண்டி அக்கறையில போய் சிறுநீர் கழிச்சுட்டு திரும்புவாராம். ஒரு நாளைக்கு 4 வேளை கழிக்கணும்னா 4 வேளை போயிட்டு வருவாராம். எவ்வளவு தூய்மையா காசியை நினைச்சிருக்காரு. நம்ம எவ்வளவு அசுத்தமா காசியை இன்னைக்கு வச்சிருக்கோம். இங்க போய் பாருங்க, சாக்கடை கூட கங்கையில வந்து விழுகுது. கங்கையை சுத்தப்படுத்துறேன் சுத்தப்படுத்துறேன்னு அவனவன் வீடுகளை சுத்தப்படுத்தினானே தவிர கங்கையை சுத்தப்படுத்தல. என்ன எத்தனையோ போடி பணம் ஆனாலும் அந்த பகுதி அப்படித்தான். கங்கை எல்லாவற்றையும் ஜீரணித்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. 12 ஜோதிர்லிங்க தலங்களில் தலையான திருத்தலம் காசி. மக்கட்பேறு தருவது ராமேஸ்வரம், முத்தி பேறு தருவது காசி. மோட்சம் கிடைக்கணும்னா அங்க போகணும். வருணை அசின்னு 2 ஆறுகள், 2க்கு நடுவில் உள்ளது காசி. அதான் வருணை அசி, வாரணாசி. நம்ம வாரணாசின்னு மாத்திட்டோம். அது நாசியும் அல்ல செவியும் அல்ல, வாரணாசி. அதான் அதுக்கு பேர். உயிர் பிரிகிற பொழுது விஸ்வநாதர் காட்சி கொடுப்பார். காசிக்கு 5 சிறப்புகள். என்ன 5 சிறப்பு? மாதம் முட்டாது, முரட்டு மாடு நிற்கும், முட்டவே முட்டாது. எங்கூட வந்தவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மாட்டை இப்படி இடிச்சு அப்படி இடிச்சு போயிட்டாங்க. மறுநாள் கயாவுக்கு போனோம். இந்த புத்தி யாரா விட்டது? அந்த ஒரு மாட்டை இடிச்சாரு, கவக்கணும் வந்துருச்சு, ஓடிட்டாரு. காசியில மாடு முட்டாதுன்னா கயாவிலையுமா போய் சேட்டையே காட்டுறது? மாடு முட்டாது, மலர் மணக்காது. மதுரை மல்லிகைப்பூவா இருந்தாலும் காசிக்கு கொண்டு போனா மணக்காது. பள்ளி சொல்லாது. இந்த பள்ளி சத்தம் கொடுக்கும் பாருங்க, கிடையாது. கருடம் பறக்காது. இப்பவும் அது ஏனுங்கிறது அடுத்து சொல்றேன். கருடம் பறக்காது. முக்கியமான செய்தி, பணம் நாராது. எத்தனை நாளைக்கு வச்சிருந்தாலும் பணம் நாராது. நம்ம ஊர்ல சில பேர் மயானத்துக்கு பக்கத்துல வீடு கட்டினா தாங்க முடியல. யோசிச்சு பாருங்க. பணம் நாராது. சுயம்பரகாச ஈஸ்வரர் பெருமான் அப்பர் சுவாமி பாடுறார்,
மன்னிப்படிக்கரை வாழ்வொளி புத்தோர் வக்கரை மந்தாரம் வாரணாசி. வாரணாசின்னே பாடுறார் அவர். சேத்திர கோவையில தனியா பாடுற பாட்டு. காசியை பத்தி அவர் திருப்பதிகம் பாடியிருக்கார், கிடைக்கல. சேக்கரார் சுவாமி சொல்றார் காசியை பாடினார்னு, ஆனா நமக்கு பாட்டு கிடைக்கல. காசி நகர்ப்புறவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம். பாரதி காசியில பேசுற பேச்சு காஞ்சிபுரத்துல கேட்கணுமா? அந்த காலத்துல ரேடியோவே இல்லை. 1921 ரேடியோவே கிடையாது. இப்ப ஆளுக்கு கையில என்னென்னமோ வச்சுட்டு இருக்கான். அந்த காலம் காசியை குறித்து சொல்லும் கால்களே கால்களாகும். காசியை வருத்தும் நாவே நாவென கலரலாமல் காசியின் கதைகள் கேட்கும் செவிகளே செவிகளாகும். காசியை இனிது காணும் கண்களே கண்களாமால். பழைய பாட்டு. காசியை பத்தி கேட்கணுமா? குமரகுருபர சுவாமிகள் இங்க இருந்து புறப்பட்டு போறார். மதுரை மீனாட்சிக்கு பிள்ளை தமிழ் பாடிய புண்ணியவான். மீனாட்சி அம்மையின் முத்துமாலையை பெற்றுக் கொண்ட மகான். தாமிரபரணி கரையில் தோன்றி வைகை கரையில் மீனாட்சி பிள்ளை தமிழ் பாடி காவிரி கரையில் உபதேசம் பெற்று கங்கை கரையில் மனம் அமைத்தவர் துறவி சன்னியாசி குமரகுருபர சுவாமிகள். இங்கிருந்து புறப்பட்டு காசிக்கு போறார். காசியிலே முஸ்லிம் ராஜா. என் கணக்கு சரியா இருந்தால் அவுரங்கசீபுக்கு முன்னாலே ஆட்சி பண்ண ஒரு ராஜா. சில பேர் அவுரங்கசீபனுடைய அண்ணன் தாரா ஷிகோன்னு சொல்றாங்க. யாரோ ஒரு முஸ்லிம் ராஜா காசியில ஆட்சி. குமரகுருபர சுவாமிகள் காசியிலே மடங்கட்ட வேண்டும் என்று எண்ணுகிறார். காசிக்கு போறார், நடந்து போறார். இவ்வளவு தூரம் போயிட்டார். காசி ராஜாவை பார்க்கணும். ராஜாவுக்கு ஹிந்தி தெரியும், இவருக்கு தமிழ் தெரியும். என்ன பண்றது? எப்படி பேசுறது? பார்த்துக்கிட்டு இருக்கலாமே தவிர பேச முடியாது. சகலகலாவல்லிய கும்பிட்டார். அம்மா தாயே, எனக்கு வார்த்தையை கொடு, ஹிந்தியை சொல்லிக் கொடு. மண்கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்டளவில் பணியச் செய்வாய். படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பலகோடி உண்டேனும் விளம்பில் உன்போல் கண்கண்ட தெய்வம் உளதோ சகலகலாவல்லியே. என்னுடைய பாட்டை கேட்ட மாத்திரத்தில் இந்த ராஜா எனக்கு பணிய வேண்டும். நீதான் கண்கண்ட தெய்வம். சகலகலாவல்லி மாலை 10 பாட்டு. நம்ம பிள்ளைகளுக்கு படிப்பு அப்படி இப்படி இருந்தா இந்த 10 பாட்டையும் சொல்லிக் கொடுங்க. படிப்பு நல்லா வரும், மொழி சிறப்பாக வரும். சகலகலாவல்லி மாலைன்னு பேரு. 10 பாட்டு அற்புதமான பாட்டு. நான் அந்த காலத்துல பாடம் பண்ணி வச்சேன், இப்பவும் பயன்படுது. பாடினாரா ஹிந்துஸ்தானி பேச வந்தது. நேர ராஜாட்ட போயிட்டாரு. இவர் பேசுற ஹிந்தியை பார்த்து ராஜா மறைச்சு போயிட்டாரு. நம்ம விட நல்லா பேசுறாரு. சிதம்பரத்துல அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல ரைட் ஆனரபிள் சீனிவாச சாஸ்திரியார்னு ஒருத்தர் அழகா ஆங்கிலம் பேசுவார். இங்கிலாந்துல போய் பேசினாராம். அவன் ஆச்சரியப்பட்டானா. ஸ்ரீவர் தங்கு சீனிவாச சாஸ்திரின்னு பேரு வச்சானா. ஸ்ரீவர் தங்குன்னா தெரியுதா? வெள்ளி நாக்கு. நம்ம நாக்கு சும்மா நாக்கு. இவர் பேசுற ஆங்கிலத்துக்கு இவர் நாக்கு வெள்ளி நாக்கு. ஸ்ரீவர் தங்கு சீனிவாச சாஸ்திரின்னு. அது மாதிரி அவன் ஹிந்தியை விட இவர் ஹிந்தி நல்லா இருக்கு. மகாராஜா ஆச்சரியப்படுறான். யாரோ ஒரு சாமியாரு திடீர்னு வந்தாரு. நம்ம நிக்கிற அரியணைக்கு முன்னால நிக்கிறாரு. எப்படியோ கும்பிட்டாரு. திடீர்னு ஒரு சிங்கம் வந்தது. நிஜ சிங்கத்து மேல உட்கார்ந்து இருக்காரு. அவன் சும்மா ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கான். இவன் அங்க போய் மீனாட்சி மீனாட்சி தன் வாகனத்தை அனுப்பினா நிஜ சிங்கம் அது மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டாரு. இந்த படமெல்லாம் காசியில மாட்டி இருக்கு. கம்பீரமா நிற்கிறார் குமரகுருபர சுவாமிகள் நிஜ சிங்கத்து மேல. உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். மனம் கட்டுறதுக்கு கங்கை நதி கரையில இடம் வேணும். இந்த மந்திரி ஒருத்தன் பக்கத்துல சாமி வரம் கொடுத்தாலும் பல சமயங்களிலே பூசாரி வரம் கொடுக்க மாட்டார். மந்திரி பார்த்தா அவன் முஸ்லிம். இந்த ஆளு மடம் கட்டுறதாவது நாளைக்கு கருடம் பறக்கிற இடத்துல நீங்க மனம் கட்டலாம்ட்டான். என்ன காசியில கருடன் பறந்தவல்ல இவர் மடம் கட்டுறதுக்கு.
ஏன் சார் காசியில கருடன் பறக்காது? ராமாயண காலத்துக்கு ஓடணும். ராமச்சந்திரமூர்த்தி ராமேஸ்வரனை வெற்றி கண்டு தனுஷ்கோடிக்கு வந்து ராமேஸ்வரத்தில் தங்குறார். ஒரு சிவலிங்கம் வச்சு பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணணும் பாவம் தொலைகிறதுக்கு. சிவலிங்கம் எங்க அடிக்கலாம்? காசிக்கு போய் கொண்டாடணும். நான் பண்ணின புண்ணியம் பல முறை காசியிலிருந்து சிவலிங்கத்தை கொண்டாட வாய்ப்பு கிடைச்சது. நான் ஒரு 7-8 முறை போயிருக்கேன். போற போதெல்லாம் யாருக்காகவோ சிவலிங்கம் எங்கேயோ அவரை கொண்டாந்து தோழ வச்சா அவ்வளவு அழகா இருக்கும். அதுவும் அங்க சிவலிங்கத்தை வாங்கி கங்கையில முழுக்காட்டி அவரை தோழ வச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரயில்ல வருவார், பிளைட்ல வருவார், எங்களோட வீட்டுக்கு வருவார். அந்த சிவலிங்கம் கொட்டு வச்சிருக்காங்க காசியில. போய் பார்த்தாலும் தெரியும், அரை முழுக்க சிவலிங்கமா இருக்கு. இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, இதை விட அது நல்லா இருக்கு, கலர் கலரா இருக்காரு. அதுவே தானே உண்டான சிவலிங்கம் எல்லாம் அங்க இருக்கு. பானலிங்கம் பாருங்க, அற்புதமா இருக்கு, வலுவலுவலுன்னு இருக்கு. யாரை கொண்டு வர சொல்லலாம்? ஆஞ்சநேயா நீ போய் கொண்டுட்டு வா. ஆஞ்சநேய சுவாமி ராமேஸ்வரத்திலிருந்து பறந்து காசிக்கு போயிட்டார். எந்த சிவலிங்கம், எந்த சிவலிங்கத்தை எடுக்கிறது? ஒரு இடத்துல கருடன் வட்டமிட்டது. பள்ளி சொன்னது, ஆஹா இதுதான் சிவலிங்கம். பெரிய சிவலிங்கத்தை தூக்கி தோல்ல வச்சுட்டார். புறப்பட்டு வர்றது பைரவர் தடுத்து விட்டார். இது நம்ம ஊரு, என் உத்தரவு இல்லாம யாரும் எதையும் எடுத்துட்டு போக கூடாது. எனக்கு கூட ஒருத்தர் சொல்லிவிட்டாரு, காசுக்கு 5000 ரூபாய் கொண்டு போனா 5000 ரூபாயும் செலவழியும், 50,000 கொண்டு போனா 50,000 செலவழியும். இந்த சொக்கம் காசு அக்கறை போகாதும்பா பாத்தியலா மதுரையில. அது மாதிரி இன்னமும் அப்படித்தான். இங்க இருந்து எதுவும் போகக்கூடாது. நான் எடுத்துக்கிட்டு போவேன், நான் விட மாட்டேன். பைரவருக்கு ஆஞ்சநேயருக்கும் சண்டை. இந்த கையும் இந்த கையும் சண்டை போட்டா யாரு ஜெயிப்பா? எனக்கு 2 கை, வலது கையும் இடது கையும் சண்டை போடுதுன்னு வச்சுங்க, எனக்கு தான் வலிக்கும். எந்த கை ஜெயிக்கும்? 2 சிவ அம்சம். பைரவரும் சிவ அம்சம், ஆஞ்சநேய சுவாமியும் சிவ அம்சம். சிவனும் சிவனும் சண்டை போட்டா என்னத்துக்காக? தேவர்கள் வந்து காலில் விழுந்து இதெல்லாம் வேண்டாம் நிறுத்துங்க, அவர் சிவலிங்கத்தை எடுத்துக்கிட்டு போகட்டும். பைரவர் அப்ப சொன்னார், எடுத்துக்கிட்டு போகட்டும், இனிமே கருடன் பறக்கப்படாது, பள்ளி சொல்லப்படாது காசியில. அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கருடன் பறக்கிறது இல்லை. இது இந்த முஸ்லிமுக்கு தெரிஞ்சு போச்சு. குமரகுரு சுவாமிக்கு என்ன சொன்னா, நாளைக்கு கருடன் பறக்கிற இடத்துல நீங்க மனம் கட்டலாம்ட்டான். இவருக்கு தெரியும், விஸ்வநாதான் பாரு, விஸ்வநாதன் பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன், நீ கவலைப்படாதேன்ட்டான். மறுநாள் போய் திண்டக்கல்ல எல்லாரும் நிக்கிறாங்க. திடீர்னு கருடை வந்துருச்சு. வராத கருடை வந்தது. மந்திரிக்கு ஒன்னும் புரியல. தெளிவா வந்து சுத்துது. எங்க? மசூதியை சுத்துது. மாட்டிக்கிட்டான். தங்கனை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும். உங்களுக்கு கேடு நினைக்கணும்னா என்னால நான் கெட்டு போயிருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு கேடு நினைக்க மாட்டேன். நீங்க நல்லா இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணனா நான் நல்லா இருப்பேன். இதெல்லாம் சத்தியம், புரிஞ்சுங்க. அவன் கெட்டு போகணும்னு நினைச்சா அதுக்கு முன்னால நான் கெட்டு போயிருவேன். இதெல்லாம் கடவுள் கட்டளை, ஒன்னும் மாற்ற முடியாது. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயிலும் அஞ்சப்படும். சுத்திருச்சு, போயிடுச்சு. ராஜா பார்த்தான், சொன்னபடி எடுத்துக்கொண்டான். மசூதியை வேற இடத்துக்கு மாத்தினா. மசூதி இருந்த இடத்துல இன்னைக்கு குமாரசாமி மடம் கட்டப்பட்டு விட்டது. அற்புதமான மடம். இது பூரா அங்க ஓவியமா போட்டிருக்காங்க. போட்டோ இருக்கு, ஓவியம் இருக்கு. நம்ம போனா தங்கலாம். ஆண்டுதோறும் மகாநாடுகள் நம்ம திருப்பனந்தாள் காசி மடம் சுவாமிகள் வந்து நடத்துகிறார். அங்கிருந்து கேதார் போய் கும்பிட்டு திரும்புகிறார். குமரகுருபர சுவாமிகளுக்கு விஸ்வநாதன் திருவருட்கருணை. காசியை திருப்பி போட்ட சிகா சரண. சிகான்னு என்ன அர்த்தம்? முடின்னு அர்த்தம். முடிமணி போன்ற திருத்தலம் காசி. ஆதிசங்கரர் காசிக்கு வர்றார். இன்னும் விஸ்வநாதர் கோவிலுக்குள்ள போகல, நம்ம வெளியே தான் நிக்கிறோம்.
ஆதிசங்கரர் காசிக்கு வர்றார். எதிர்த்தாப்புல ஒரு வயசான கிழவர் வர்றார். பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதியிருக்கியா? ஆமா. அது எனக்குள்ள சந்தேகத்தை எல்லாம் தீர்த்து வைப்பியா? ஆதிசங்கரர் 16-17 வயசுக்குள்ள, மொத்தமே 32 வயசு தானே. என்னால முடிஞ்சா தீர்த்து வைக்கிறேன். அவர் கேள்வி மேல கேள்வி கேட்கிறார் கிழவனார். ஆதிசங்கரர் அற்புதமா பதில் சொன்னார். கிழவனார் பார்த்தார், காட்சி கொடுத்தார் வியாச பகவான். இன்னைக்கும் காசிக்கு போனா வியாச காசி எங்க இருக்குன்னு கேளுங்க, போய் பார்க்கணும். அதெல்லாம் வியாச காசியில ஒரு 15-20 படி மேல ஏறி போனா அற்புதமான சிவலிங்கம் கட்டி தலைவலாம். சும்மா அதுக்கு பித்தளையில ஐம்பொன்னுல ஒரு 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 மேல ஒரு மூடி மாதிரி போட்டிருக்கான். அவரை பார்த்தா விட்டுட்டு வர முடியாது. 5 சிவலிங்கம் இருக்கு, முரட்டு சிவலிங்கம், ஐம்பொன் மூடி. ஒரு அர்ச்சகர் கொஞ்சம் மலை ஏறி போகணும், முழங்கால் வலிக்கும்னு சொல்லக்கூடாது. ஏறி மேல போனா கங்கை தெரியும், விஸ்வநாதர் கோயில் தெரியும். வியாச காசின்னு அதுக்கு பேரு. வியாச பகவான் வாழ்ந்த இடம் காசி. ஆதிசங்கரர் கொஞ்ச தூரம் வந்தார். எதிர்த்தாப்புல ஒரு சண்டாளன் வர்றான். அது யாரு சண்டாளன்? மாடு சாப்பிட்டவன் சண்டாளன். பிறப்புனால இல்ல, அடிமாடு கொண்டு விட்டு போய் அடிக்கிறான் பாருங்க, அவனெல்லாம் சண்டாளன். இந்த மாடுகள் போகும்ல, பஸ்ல பார்த்திருக்கீங்களா, கார்ல, அத்தனை பேரும் சண்டாளன். மாடு சாப்பிடுறவன், மாட்டை அடிச்சு கொள்றவன் சண்டாளன். அப்படி வடிவத்திலே கருப்பான திருமேனி, 4 நாய்க்குட்டி, ஒரு தோல் பை. ஒரு ஆள் எதிர்த்தாப்புல வரார். காசி விஸ்வநாதர் தோற்றமோ நமக்கு தோணுது. ஆதிசங்கரர் வந்தவர் விலகினார். என்ன, இவர் பிராமணர், சுத்தமா குளிச்சுட்டு போறார். இவன் நாயை பாரு, இவன் தோல் பைய பாரு, உடம்ப பாரு, நாற்றத்தை பாரு. இவன் சண்டால, மாடு சாப்பிடுறவன், தொற்றப்படாது, விலகினார். வந்த ஆளு நின்னுட்டான். ஆன்மாவை விலக சொன்னியா, உடம்ப விலக சொன்னியான்னா? ஆதிசங்கருக்கு சப்த நாடியும் ஒடுங்கி போச்சு. இவன் என்னடா ஆன்மாவை பத்தி பேசுறான்? ஒருத்தர் எனக்கு ஏத்தாப்புல வராரு, விலகுங்கிற அவரையா, அவருக்குள்ள இருக்கிற ஆன்மாவையா? ஆன்மா எல்லா இடத்திலையும் விலகி நிற்கும். அவரு பார்த்தார், இப்படி கேள்வி கேட்கிறதா இருந்தா இந்த ஆளு நிச்சயமா காசி விஸ்வநாதர் மனிஷா பஞ்சகம்னு 5 அற்புதமான ஸ்லோகங்கள் பாடினார். 4 நாயும் 4 வேதம் காசி விஸ்வநாதர் கம்பீரமா காட்சி கொடுத்தார். கங்கை கரை, மனிஷா பஞ்சகம், யோகிராம் சுரத்குமார், விஸ்வசாமி ஒருத்தர் திருவண்ணாமலையில் இருந்தார். நான் அவர் கூட பேசியிருக்கேன். நான் பண்ணின புண்ணியம் ரொம்ப நாளைக்கு முன்னால, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால. அப்ப வந்து தேர்முட்டியில உட்கார்ந்து இருப்பாரு. தேர்முட்டியில பக்கத்துல உட்கார்ந்து இருப்பார். ஹூக்கா ஒண்ணு வச்சிருப்பாரு, கையில கொட்டாமச்சியில தண்ணி வச்சிருப்பாரு. ஒரு விசிறி, ஒரு பச்சை துப்பட்டா மாதிரி பச்சை போர்வை போர்த்தி இருப்பாரு. கோயிலுக்குள்ள இருந்து அவர் வர்றாரு. நான் எதிர்த்தாப்புல போறேன். அவர் பார்த்து ஒரு சிரிப்பு. எனக்கு யாரோ பெரிய ஆளு காலில் விழுந்து ஒரு கும்பிடு போட்டேன். ஒன்னும் பேசல, ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டார். சவுந்தரா கைலாச அம்மையார் தலைமையில அன்னைக்கு ஒரு கவியரங்கம். அந்த அம்மாட்ட கேட்கிறேன், இவர் யாரு? இவர் தான் யோகிராம் சுரத்குமார், மகா பெரிய ஞானி. எங்க வாழ்ந்தவர்? திருவண்ணாமலையில் வாழ்ந்தவர். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. இன்னைக்கு அங்கேதான் பாட்டு. பெரிய ஆளு. அவர் எங்க இருந்தார்? காசியிலே இருந்தார். காசிக்கு பக்கத்துல ஒரு சிற்றூர். அந்த ஊர்ல ஒரு வாத்தியார் வீட்டுல இவர் பிள்ளை. என் கணக்கு சரியா இருந்தா 1/12/1918 அவர் பிறந்த நாள். 1918 டிசம்பர் மாசம் 1ஆம் தேதி காசிக்கு பக்கம் ஒரு சிற்றூர். 11 வயசு பிள்ளையா இருக்கிற பொழுது ஒரு கிணத்துக்கு பக்கத்துல நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கார். கிணத்துல வாடி இருக்கு, கயிறு இருக்கு. ஒரு சிட்டுக்குருவி வந்து அந்த ஓரத்துல உட்கார்ந்தது. இது 11 வயசு பிள்ளை, விவரம் தெரியாத பிள்ளை. அந்த கயிற்றை எடுத்து சிட்டுக்குருவி மேல அடிக்க,
சிட்டுக்குருவி செத்து போச்சு. ஐயோ செத்து போச்சே, நான் விளையாட்டா எடுத்தேன், ஒரு உயிர் போயிடுச்சே, நான் தப்பு பண்ணிட்டேன். மனசுல பட்டுன்னு அடிச்சிருச்சு. சிட்டுக்குருவி போச்சு, அதுக்கு நான் காரணமா போயிட்டேன். சிட்டுக்குருவி இறந்து போச்சு, அதுக்கு நான் காரணமா போயிட்டேன். ஞானிகளுக்கு அப்படித்தான் மனசு. பாம்பன் சுவாமிகள் ஒரு வீட்டுக்கு போனார். ஒரு பையனை கூப்பிட்டு அந்த மூட்டை பூச்சியை தூக்கி எறியினார். அவன் மூட்டை பூச்சியை நசுக்கிட்டான். அன்னைக்கு சாப்பிட மாட்டேன்ட்டாரு. ஒரு கோபம் எந்திரிச்சு சாப்பிட மாட்டேன். எப்படி இருக்கு? நம்ம அப்படி நினைச்சா சாப்பிடவே முடியாது. எத்தனை பூச்சி, எவ்வளவு சாப்பாடு, 10 10 ரொம்ப பேருக்கு. ஆட்டுக்கு சுடுகாடு வயிறு தானே, ஆட்டுக்கு சுடுகாடு நம்ம வயிறு தானுங்களே. ஒரு குருவி மேல விழுந்த உடனே மனசு உடைஞ்சு போச்சு. எனக்கு நிம்மதி வேணும், நிம்மதி வேணும். விஸ்வநாதர்கிட்ட வந்தார். 1 மாசத்துக்கு மேல உட்கார்ந்தார், நிம்மதி இல்லை. கங்கக்கரையில ஒரு சன்னியாசி, தமிழ்நாட்டுக்கு புறப்பட்டு இங்க வந்தார். மகா அரவிந்தரை பார்த்தார். பாண்டிச்சேரியில போய் நிம்மதி இல்லை. திருவண்ணாமலைக்கு போய் ரமண பகவானை பார்த்தார், நிம்மதி இல்லை. காஞ்சன்காடு போய் பப்பா சுவாமிகள் என்ற ராமதாஸ் சுவாமிகளை பார்த்தார், நிம்மதி இல்லை. திரும்ப ஓடி போயிட்டார் ஊருக்கு. கல்யாணம் பண்ணார், 3 பிள்ளை பிறந்தது, MA பாஸ் பண்ணினார், ஹெட்மாஸ்டர் ஆனார். ஆனாலும் நிம்மதி இல்லை. இதுக்குள்ள செய்தி வந்துருச்சு, ரமண பகவான் ஆண்டவன் திருவடி அடைந்து விட்டார். 3 குருநாதர்ல ஒருத்தர் போயிட்டார். அரவிந்தர் இறைவனடி சேர்ந்து விட்டார். ஐயோ 2 பேர் போயிட்டாங்க. காஞ்சன்காடு சாமி தான் மிச்சம். திரும்ப ஓடினார். பொண்டாட்டி எல்லாம் அங்க ஒப்படைச்சு விட்டார். மச்சனங்கிட்ட பிள்ளை விட்டு பொண்டாட்டி எல்லாம் போ. மனசுக்கு நிம்மதி வேணும். இத்தனை வருஷமா உள்ள நிம்மதி இல்லை. வெளியில நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன், வெளியே சிரிக்கிறேன், உள்ளுக்கு அழுகிறேன். நான் சிரித்துக் கொண்டு அழுகிறேன் என்பாரு பாருங்க கண்ணதாசன். அது மாதிரி ஓடி வந்தார். காஞ்சன்காடு ராமதாஸ் காலில் விழுந்தார். ராமதாஸ் பார்த்தார். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சொல்லு. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் 12,000 தடவை சொல்லு. சொல்லிக்கிட்டே இருந்தார். அதில் ஐக்கியமாகி போனார். உடம்பை சுத்தி கரையான் கூடு கட்டுனுச்சு. அது பெரிய கூடாயிற்று, பாம்பு புத்தாயிற்று. கவலையே கிடையாது. பல ஆண்டுகள் காஞ்சன்காடு ராமதாஸ் ஆசிரமம் தவத்தில் இருந்தார். முடிச்சார். மனசுக்கு நிம்மதி. நீ திருவண்ணாமலைக்கு போ. திருவண்ணாமலைக்கு வந்தார். பரமஞானியாய் தெரிந்தார். எங்கிருந்து? காசியிலிருந்து யோகிராம் சுரத்குமார் விஸ்வநாதனுடைய திருமேனி. நம்ம யுவான் சுவாங்கன்னு ஒருத்தர் கிட்டத்தட்ட அந்த 7ஆம் நூற்றாண்டை ஒட்டி இங்க வந்து பார்த்துட்டு போன ஒரு சீன யாத்திரிகர். காசிக்கு போனேன், ஞான பாபிக்கு பக்கத்துல விஸ்வநாதர் கோயில் நல்லா இருக்குன்னு எழுதினார். பெரிய நந்தி இருக்குன்னு எழுதினார். பெரிய விஸ்வநாதர்னு எழுதினார். எங்கே? கங்கக்கரை ஞானவாபி. இப்ப ஞானவாபிக்கு பக்கத்துல போய் பார்த்தா விஸ்வநாதர் இல்லை, ஒரு மசூதி இருக்கு. மசூதிக்கு முன்னாலே நந்தியின் பெருமான் கம்பீரமா இருக்கார். எந்த மசூதிக்கு முன்னாலே நந்தி இருக்கும்? நந்தினா அற்புதமான நந்தி. அதை ஒண்ணும் பண்ண முடியாம விட்டு விட்டாங்க. பழைய இடம் ஞானவாபி. அது ஒரு பெரிய வரலாறு. 1700 சொச்சம். இந்த முஸ்லிம் பெருமக்கள் விஸ்வநாத பெருமானுடைய திருமேனியை தூக்கி கங்கையில போட்டான். அந்த இடத்துல மசூதியை கட்டிவிட்டான். நம்ம இந்துக்கள் என்னைக்குமே அமைதியா இருந்தே பழகிட்டான். அடிச்சாலும் அமைதியா இருப்போம், கொன்னாலும் அமைதியா இருப்போம். போச்சு. கோயிலை பூட்டி விட்டான். சாமி இல்லாட்டி என்ன பண்றது? கோயில வச்சு மதுரை கோயில்ல இது நடந்தது. நான் நாளைக்கு சொல்றேன். அதை கோயிலை பூட்டி வச்சு சார் 10-15 வருஷம். விஸ்வநாதர் எங்க இருக்கார் தெரியாது. அகல்யாபாயின்னு ராஜஸ்தான் மகாராணி, அவ அங்கிருந்து புறப்பட்டு காசி விஸ்வநாதரை பார்க்கணும்னு போய் பார்க்கிறா. விஸ்வநாதர் இல்லை, கோயில் பூட்டி கிடக்கு. பெரிய பக்தை. பகவானே 48 நாள்
நோன்பு இருப்பேன், தவம் இருப்பேன், கிடைக்கலன்னா கங்கையில குதிச்சு உசுர விட்டுருவேன். உறுதியா உட்கார்ந்துட்டா. சோறு கிடையாது, தூக்கம் கிடையாது. விஸ்வநாதர் திருநாமம் 48 நாள். 48 நாள் விஸ்வநாதர் கிடைக்கல, கங்கையில பாஞ்சிட்டா. பாஞ்ச உடனே கையில விஸ்வநாதர் வந்துட்டாரு. இப்ப இருக்க சிவலிங்கம் அந்த புண்ணியவதி வச்ச சிவலிங்கம். விஸ்வநாதரை கொண்டாந்து கோயில்ல நடுவில் உட்கார வச்சுட்டா. இந்த சுத்தி இருக்கிற பண்டாக்கள் சொன்னார்கள் இது டூப்ளிகேட்னா. நம்மாலே அப்படித்தான், அது ஒரிஜினல் இல்லைன்ட்டான். இவளுக்கு ஒன்னும் புரியல. என் கையில வந்து கிடைச்சிருக்கார். ஒரு பண்டா சொன்னார், ஏட்டல என்னமோ எழுதி இருக்கு, அது நடக்குதான்னு பார்ப்போம்னார். என்னன்னு கேட்டாங்க, சொல்ல மாட்டேன்ட்டார். இந்த விக்கிரகத்தை வச்சாச்சு, இந்த சிவலிங்கத்தை நடுவில் இருக்கு. சிவராத்திரி வந்தது, ராத்திரி பூஜை முடியுது, விடிகால பூஜைக்கு போறாங்க. விக்கிரகம் நகர்ந்து, சிவலிங்கம் நகர்ந்து 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 வடகிழக்கு மூலைக்கு போயிடுச்சு. வடகிழக்கு மூலைன்னா தெரியுதா? வடக்கும் கிழக்கும் சேர்ற மூளை. இங்க எது வரும்? இந்த பக்கம் இதுதானே கிழக்கு. எதிர்த்தாப்புல உள்ளது கிழக்கு, இது வடக்கு. இந்த மூளை வரும். வடகிழக்கு மூளைக்கு ஈசான்ய மூளைன்னு பேரு. சுக்கலிங்க பெருமான் சந்நிதியில கீழே இருந்து மேல ஸ்தூபிய பார்க்கிறீங்களே, அந்த மூளை வடகிழக்கு மூளை. மகாலட்சுமிக்கு முன்னால சிவலிங்கம் நகர்ந்து போய் வடகிழக்கு மூலையில உட்கார்ந்துருச்சு. பண்டா சொன்னார், ஏட்டில இருக்குது உண்மை. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் காசி விஸ்வநாதர் வடகிழக்குல தான் இருக்க போறார், காலகாலத்துக்கு அங்கதான் இருப்பார்னு போட்டிருக்கு. நம்ப ஆரம்பிச்சான். இன்னைக்கும் வடகிழக்கு மூலையிலே காசி விஸ்வநாதர் ஒரு தொட்டிக்குள்ள உட்கார்ந்து இருப்பார். தொட்டி முழுக்க கங்கை தீர்த்தம். நம்மளே கங்கையை கொண்டு ஊத்தலாம், நம்மளே அவருக்கு வில்வத்தில் அர்ச்சனை பண்ணலாம், தொட்டு தழுவலாம். முன்பெல்லாம் போடும்போது 12 மணி 1 மணிக்கு கூட்டம் இருக்காது. அழகா தொட்டு தொட்டு கும்பிடுவோம். எங்களோட முத்தையா பிள்ளைன்னு ஒருத்தர் வந்தார். ரொம்ப சிறந்த சிவபக்தர், தமிழ் ஆசிரியர், நல்ல பண்பாளர், புலவர் முத்தையா பிள்ளை. அந்த சிவலிங்கத்தை விடமாட்டேங்கிறாரு. தடவி 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 தடவி, ஐயா 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 இவ்வளவு தூரம் வந்துட்டேயா, இன்னொரு தூரம் தொட்டு கும்பிடுறேயா, விட்ட பேர்த்து எடுத்துக்கிட்டு வந்துடுவார் போல இருக்கு. ஆனா அந்த விஸ்வநாதர் அவ்வளவு அழகு. கோயில் சின்ன கோயில் தாங்க, எங்க பார்த்தாலும் சிவலிங்கம். உள்ள போன விஸ்வநாதர். ஒரு முறை தீபாவளிக்கு போனேன். காலம்பர 5 மணிக்கு நம்ம ஊருக்காரன் தான் போய் குளிக்கிறான் கங்கையில. அந்த ஊருக்காரன் 8 மணிக்கு மேலதான் வர்றேன். லட்டு தேர் பண்ணி வச்சிருக்காங்க சாமிக்கு. லட்டு மேலேயே தேர். இழுக்க முடியுமான்னு கேட்காதீங்க, இழுத்தா லட்டு உடைஞ்சு போயிடும். தேர் பண்ணி வச்சிருக்கான். தீபாவளிக்கு அடுத்த நாள் நமக்கு பிரசாதம் கொடுக்கிறான். நான் போய் கையை நீட்டினேன், லட்டும் கொடுத்து ஒரு ருத்ராட்சம் கொடுத்தார். ஆஹா, கடவுள் திருவுள்ளம், ருத்ராட்சம் கிடைச்சிருச்சு. ஒரு ரகசியம் சொல்றேன். ஆறுமுக நாவலர்னு இலங்கையில வாழ்ந்த மகா ஞானி, பிள்ளைகளுக்கெல்லாம் இந்து மதத்தை பற்றி சொல்லிக் கொடுத்த புண்ணியவான். அவரு ஒரு பையன் கழுத்துல ருத்ராட்சம் போட்டிருந்தான். எதிர்த்தாப்புல வந்தான், அவனை கும்பிட்டார். சின்ன பையனை போய், இல்ல அவன் கங்கையில குளிச்சுட்டு வர்றான். என்னங்க, யாழ்ப்பாணத்து பையன் கங்கைக்கு எப்படி போனான்? ஆமா அப்படித்தான். எப்படி? கழுத்துல உள்ள ருத்ராட்சத்தில பட்ட தண்ணி உடம்பில் படுமானால் அது கங்கா தீர்த்தத்துக்கு சமானம்னர் ஆறுமுக நாவலர். கங்கை எங்க போயிடுச்சு பாருங்க. ஒரு ருத்ராட்சம் கொடுத்தாங்க, எனக்கு வாங்கிக்கிட்டு வந்தேன். எங்க? காசி விஸ்வநாதருடைய சந்நிதி, குழந்தையானந்த சுவாமி. இங்க ஒரு அதிஷ்டானம் இருக்கு, அரசரடியில் போயிருக்கீங்களா? குழந்தையானந்த சுவாமி பல இடங்களில் சமாதி ஆவார், எந்திரிச்சு போயிடுவார். பெரிய சித்தர். திருநெல்வேலியில சமாதி ஆவார், 16ஆம் நாள் புறப்பட்டு போயிடுவார். திருவண்ணாமலையில சமாதி கிளம்பிட்டாரு, தென்காசியில சமாதி கிளம்பிடுவாரு. அப்படி குழந்தை மாதிரி வாயில வானீர் வடியும், கொடுத்தா சாப்பிடுவார், இப்படி உட்கார்ந்து இருப்பார். காசிக்கு போயிட்டாரு. 300 வருஷத்துக்கு மேல வாழ்ந்தவர்.
பகவான் ராமகிருஷ்ணர் அவரை பத்தி எழுதுகிறார். குழந்தையானந்த சாமி இடத்திலே அங்க ஒரு பணம் கொண்டாடார் பாருங்க. குழந்தையானந்த சாமி இடத்திலே காசி விஸ்வநாதரை நான் பார்த்தேன். பகவான் ராமகிருஷ்ணர் எழுதுகிறார். குழந்தையானந்த சுவாமி பாருங்க, குழந்தையா இருக்கு அந்த முகம். அந்த முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படியே கட்டையா குட்டையா தொந்தியோட ஒரு குழந்தையா உட்கார்ந்து இருப்பார். அவரை பத்தி ஒரு நாள் முழுக்க பேசலாம். நான் இப்ப எனக்கு காசு இல்ல முக்கியம். சாமி அங்க போயிட்டார். குழந்தையானந்த சுவாமி, திரைலோக்கிய சுவாமின்னு பேரு. இருக்கட்டுங்க, என்கிட்ட இருக்கு, நிறைய இருக்கு, யாருக்காவது கொடுங்க, நல்லா இருக்கு. சிவா திரைலோக்கிய சுவாமின்னு அவருக்கு பேரு. காசியில கங்கையில அப்படி மல்லாக்கப்படுத்து நீந்திக்கிட்டே போவாராம். பார்த்து கும்பிட்டவங்களுக்கு புண்ணியம். ருக்மிணி அம்மான்னு நம்ம ஊரை சேர்ந்த ஒரு அந்தனர் வீட்டு நங்கை, பிராமண வீட்டு அம்மா. அந்த அம்மா இங்க என்ன சொல்லிட்டாங்க, 1000 பேருக்கு சோறு போடுறேன்னு பிரார்த்தனை பண்ணிட்டாங்க. என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகட்டும், 1000 பேருக்கு சோறு போடுறேன். இந்த வேண்டுகிற பொழுது ஈஸியா வேண்டுகிறோம், செய்கிற பொழுதுதான் தெரியும். ஒரு ஆள் மீன் சாப்பிட்டான், நல்ல முள்ளு தொண்டையில போய் மாட்டிடுச்சு. வாய் திறக்கவும் முடியல, மூடவும் முடியல, மாட்டிட்டான். என்ன செய்வான் பணக்காரன்? இந்த முள்ளை யாராவது எடுத்து விட்டுட்டா என் சொத்தை பாதியை கொடுத்துடுறேன்னு நினைச்சுக்கிட்டேன். சொத்து 10 கோடி ரூபா, பாதின்னா 5 கோடி ரூபா, சும்மா இல்ல நினைச்சுக்கிட்டான். டாக்டர் வந்தார், ஒரு சாமனத்தை போட்டார், முதல் எடுத்து விட்டார். அப்பா டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ், உங்க ஃபீஸ் எவ்வளவுன்னு கேட்டேன். டாக்டர் சிரிச்சார். தொண்டையில அது சிக்கிக்கிட்ட போது என்ன கொடுக்கலாம்னு நினைச்சியோ அதுல 10% கொடுன்னார். அப்பா 5 கோடியில 10% 50 லட்சம் கொடுப்போமா? மாட்டிக்கிட்ட போது நினைப்போம், அப்புறம் 5 ரூபா கொடுக்கலாமா டாக்டருக்குன்னு யோசிப்போம். மனித இயல்பு. ருக்மிணி அம்மா என்ன பண்ணாங்க, 1000 பேருக்கு சோறு போடுறேன்னு நினைச்சுக்கிட்டாங்க. பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, மருமக வந்துட்டா இந்த அம்மாவை காசிக்கு அனுப்பிச்சுட்டாங்க. காசியில போய் ஹனுமான் காட் அதெல்லாம் பார்க்கணும். நான் இங்க போன ஒரு 10 நாள் 8 நாள் இருக்கிறது, அப்பதான் நிம்மதியா பார்க்கலாம். டிராவல்ஸ்ல போனா என்னத்தை பார்க்கலாம்? அங்க காசி நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரம் ஒண்ணு இருக்கு. அந்த புண்ணிய ஆண்டு 400 வருஷமா விஸ்வநாதருக்கு 3 கால பூஜை, அவங்க பூஜை. அது அடுத்தாப்புல சொல்றேன் நேரம் கிடைச்சா. இந்த அம்மா என்ன பண்றாங்க, காசியில ஹனுமான் காட்டுல இருக்காங்க. 1000 பேருக்கு சோறு வடிச்சு போடணும்னு சொல்லி இருக்கு. அவளுக்கு வசதி இல்லை. இப்ப என்ன செய்யலாம்? சங்கரவனம் இருக்கு. சங்கரவனத்துல போய் கேட்டாங்க. அங்க உள்ள ஒரு பெரியவர் சொன்னார், குழந்தையானந்த சுவாமி இங்க இருக்கார், திரைலோக்கிய சுவாமின்னு பேரு, அவருக்கு சோறு போட்டா போதும்னா. பாட்டு சந்தோஷம். வந்து சாமியை பார்த்தது. சாமி அப்படி நிமிர்ந்தார். சாமி நாளை மத்தியானம் நம்ம வீட்டுல வந்து சாப்பிடணும். சிரிச்சிட்டார். சரி, நாளை மத்தியானம் இந்த கங்கையில நீந்தினபடி ஹனுமான் காட்டுக்கு போயிட்டாரு. கங்கை ஓடுற எல்லா பகுதியிலையும் ஹனுமான் காட்டுல இருந்து தண்ணி சொட்ட அப்படி புறப்பட்டு அங்க வந்துட்டாரு. பெரிய ஞானி. உட்கார்ந்துட்டாரு. அந்த அம்மா கொண்டாந்து சாப்பாடு போட்டு அவங்களே குனிஞ்சு பரிமாறுறாங்க. 80 வயசு. 80 வயசுல குனிய முடியுமா? 25 வயசுலயே கீழே உட்கார்ந்து எந்திரிக்க முடியல, சேர் கேட்குது. அப்படி கெட்டு போனோம். கீழே உட்கார்ந்து தினம் சாப்பிட்டு எந்திரிச்சா முழங்கால் வெளியே வராது. அந்த அம்மா 80 வயசு, இலை போட்டு குனிஞ்சு பரிமாறி சாமி திருப்தியா சாப்பிடுவார். நல்லா சாப்பிட்டார். இப்படி ஒரு பார்வை பார்த்தாரு. பார்த்துட்டு எந்திரிச்சு கையலம்ப போயிட்டாரு. கங்கையில போய் கையலம்பிட்டு அப்படியே விழுந்து படுத்து நீந்திக்கிட்டு இருக்காரு. சிரிச்சபடி. இந்த அம்மா எச்சி இலையை எடுக்கணும். ஞானிகள் சாப்பிட்ட இலையை கண்டடத்துல போடக்கூடாது. குழியை தோண்டி அதுக்குள்ள போட்டு புதைக்கணும். இதுதான் பழைய சம்பிரதாயம். இந்த அம்மா அதே மாதிரி குழியை தோண்டி இலையை போட்டு புதைச்சு மூடிட்டு வந்து பார்க்கறாங்க. சாப்பிட்ட இடத்துல இன்னொரு இலை கிடக்கு, எச்சி இலை. என்னடா இப்பத்தானே எடுத்தான், ஒருவேளை மறந்து போச்சோ?
அந்த அம்னீசியா வியாதி நமக்கு வந்துருச்சோ? இந்த திடீர்னு மறந்து போகும் பாருங்க, அது மாதிரி எது மறந்து போச்சோ? திரும்ப அந்தாயை எடுத்துட்டு போய் குழியை தோண்டி போட்டுட்டு வந்தா மூணாவது வேலை கிடக்கு. என்ன ஒண்ணும் புரியலையே. 4, 5, 6, 70, 80 பாட்டிக்கு முதுகு ஒடிஞ்சே வச்சு குனிஞ்சு இலை எடுத்து கொண்டை போட்டு திருப்பி வந்து பார்த்தாவில்ல தெரியும். சமைக்கிறது பெருசுல, பந்தையில பரிமாறத்தான் தெரியும் இடுப்புகள் எப்படி இருக்குன்னு. பார்த்தா தாங்கல, பக்கத்துல எல்லாம் கூடி போட்டா என்னடா இலை முளைக்குது? சாமிகிட்ட போய் கேளு. சாமி சிரிச்சுக்கிட்டே சுத்தி வர்றாரு. சாமி இலை முளைக்குதான்னாரு. சாமி மன்னிச்சுக்கிடுங்க சாமி. ஏம்மா 1000 பேருக்கு சோறு போடுறேன்னு சொன்னில்ல, 1000 இலையாவது எடுக்க வேண்டாம்? என்ன சோறு போட சொன்னேன்? முடியாதது சொல்லிக்காத. கடவுள் உங்ககிட்ட 1000, 2000 கேட்கல, உன் மனசத்தான் கேட்கிறாரு. அதை கூட போதும்போ, இப்ப போய் எடு. இலை தோன்றாது பாட்டி, உனக்கு பிறவியும் தோன்றாது போ. புரியுதா? இலை தோன்றாது, உனக்கு இனிமே பிறவியும் தோன்றாது போ. மகானுக்கு சோறு போட்டா பிறவி வராது. மகானுக்கு சோறு போட்டா 1000 ஜென்மத்து பாவம் போயிடும். நிறைய நிகழ்ச்சிகள், நேரம் கிடையாது, அதுக்கு மேல போறேன். கட்டிகுளம் மாயாண்டி சுவாமிகள் நம்ம திருப்பரங்குன்றத்துக்கு பக்கத்தில் திருக்கூடல் மலை, பரவஞானியாய் கொள்கைத்து இருக்கக்கூடிய சமாதி கோயில். ஒரு பிள்ளையார் இருப்பார், கீழே காலை வச்சு குத்த வச்சபடி உட்கார்ந்து இருப்பார் கட்டிகுளம் சாமி. ஒரு கோலம் கட்டி இருப்பார், உடம்பு போக்கு விபூதி அபிஷேகம். நாகப்பட்டினத்திலே ஒரு ஓரத்துல சாமி உட்கார்ந்து இருக்கார். கிருபானந்தவாடியாருடைய அண்ணார் பிரசங்கம் பண்றார். கிருபானந்தவாடிக்கு அப்ப ஒரு 15 வயசு இருக்கும். கீழே உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. அண்ணாவுக்கு தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கட்டுவான் மாயாண்டி சாமி அந்த ஓரத்தில் உட்கார்ந்து இருக்காரு. ஒரு மேட்டுல எல்லாரும் போய் சாமிகிட்ட விபூதி வாங்கிக்கிறாங்க, கொடுக்கிறாரு. கிருபானந்தவாடியார் 15 வயசு பிள்ளை, இவரும் போறாரு, கையை நீட்டினார், விபூதி கொடுத்துட்டு கையை பிடிச்சிட்டாரு. இந்த கையை நிறைய திருப்பணி பண்ண போவதப்போ, எப்ப 15 வயசுல இந்த கை நிறைய திருப்பணி பண்ண போவதப்போ அவ்வளவு திருப்பணி பண்ணினார் வாரியார் சுவாமி. புதுக்கோட்டை சாந்தானந்த சுவாமிகள் பிறக்கிறதுக்கு முன்னாலே அவர் பிறப்பார்னு சொன்னவர் கட்டிகுளம் சுவாமி. பிறந்தப்பா அந்த பிள்ளைக்கு சுப்பிரமணியன் பேர்வை அப்படின்னு சொன்னவர் கட்டிகுளம் சுவாமி. அந்த பிள்ளை மதுரைக்கு வந்த பொழுது மதுரையிலே மீனாட்சி அம்மன் சன்னிதானத்திலே அந்த குழந்தைக்கு சாத்த மந்திரத்தை உபதேசம் பண்ணினவர் கட்டிகுளம் மாயாண்டி சுவாமி. அந்த குழந்தை புதுக்கோட்டை சாந்தானந்த சுவாமிகளாக கொள்கைத்திருந்த காலம் கட்டிகுள சாமியினுடைய படத்தை அச்சு போட்டு எல்லாருக்கும் கொடுத்தது. கட்டிகுளம் மாயாண்டி சுவாமிகள் திருக்கூடல் மலையிலே இருக்கார். இறப்ப ஒரு புண்ணியவான். நம்ம வடக்கு மாசி வீதியில கருப்பண கோனார்னு ஒரு பெரிய கோடீஸ்வரர், பெரிய அருளாளர், நிறைய வாரி வாரி தர்மம் பண்ண புண்ணியவான். வீட்டில் பழனி ஆண்டவரை வச்சு கும்பிட்டவர். அவருடைய பிள்ளை இழப்ப கோனார். இவருக்கு இளம் வயசுல மரணம்னு சொல்லிவிட்டான் ஜோசியன். கட்டிகுளம் சாமி காப்பாத்தி அந்த மரணத்திலிருந்து தடுத்து ஆட்கொண்டார். எமனை ஏமாத்தியாச்சு அப்பு அப்படின்னார். அந்த கட்டிகுளம் சாமிகிட்ட இருளப்ப கோனார் அடிமை ஆயிட்டார். தன் சொத்துக்களை பூரா கோயிலுக்குன்னு கொடுத்தார். கட்டிகுளம் சாமி சொன்ன மாதிரி திருக்கூடல் மலையிலே பெருமாளுக்கு கோயில் எல்லாம் கட்டினார். ஒரு நாள் கட்டிகுளம் சாமிக்கு முன்னாலே இருளப்ப கோனார் நிற்கிறார். அந்த குடும்பத்தார் அவரை காணாயினான்னு சொல்லுவாங்களே தவிர அவர் பேரை கூட சொல்ல மாட்டாங்க, அவ்வளவு பெரியவர். இருளப்ப கோனாரும் அதே மாதிரி கட்டிகுளம் சாமி பேரை சொல்ல மாட்டார், மாயாண்டி சாமின்னு சொல்ல மாட்டார். ஏன் தெரியுமில்ல? ஒரு நாள் மாயாண்டி சாமி அங்க உட்கார்ந்து இருக்கார். கோனார் இங்க யாரையோ மாயாண்டின்னு கூப்பிட்டு விட்டார். சாமி வந்து என்னன்னுட்டாரு. எப்படி இருக்கு இவருக்கு?
குருநாதர் எனக்கு கடவுள் எனக்கு உசுர கொடுத்த புண்ணியவான், அவர் பேரை சொல்லி கூப்பிட்டு அவர் வந்துட்டாரே, இனிமே சொல்ல மாட்டேன். குருநாதர் பேரை சொல்லப்படாது. உவே சாமிநாத ஐயர் மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பேரை சொல்ல மாட்டார், பிள்ளை வாழும்பார். இப்பவும் நம்ம பயலுக வாத்தியார் பேரை சொல்றது இல்லை, அவருக்கு ஒரு பட்ட பேர் வச்சு கூப்பிடுறாங்க. நம்ம காலம் இப்படி ஆகிப்போச்சு. கட்டிக்குளம் சாமி அப்படி வாழ்ந்தவர். இரளப்ப கோனார் போய் நிற்கிறார், நான் காசிக்கு போகணுமேன்னாராம். கட்டிக்குளம் சாமி சிரிச்சாராம், காசிக்கு போகணுமா காசியை பார்க்கணுமா? காசியை பார்த்தா போதும். திருக்கூடல் மலையிலே அன்னதானம் பண்ணு, அன்னதானம் பண்ணாதான் காசிக்கு போகலாம். இரளப்ப கோனார் பெரிய பணக்காரர், அவ்வளவு பேருக்கும் சாப்பாடு, மலையெல்லாம் இலை, இலையெல்லாம் மலை, திருக்கூடல் மலை. இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த பக்கம் இருக்கு பாருங்க, அந்த இடம் போய் பார்த்துட்டு வாங்க. கட்டிக்குளம் சாமி பேசுறார், அப்படி பேசுறார். நீங்க எவ்வளவுக்கு பேசுறீங்களோ அது மாதிரி 10 பங்கு அவர் பேசுறார். காசி பார்க்கணுமா, அன்னதானம் பண்ண. இரவு போனார், அன்னதானம் பண்ணிட்டார். இங்க வா, கருப்பனந்தல் மடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். கருப்பனந்தல் மடம் மானாமதுரைக்கு முன்னால கட்டிக்குளத்துக்கு பக்கத்துல கூட்டிகிட்டு போயிட்டார். ஒரு தீபாராதனை காமிச்சார். தீபாராதனைய பார்க்கிறார் கோனார். தீபாராதனை தெரியல, காசி விஸ்வநாதர் தெரிகிறார். இந்த பக்கம் விஸ்வநாதர், அந்த பக்கம் விசாலாட்சி, இந்த பக்கம் அன்னபூரணி, அந்த பக்கம் கால பைரவ மூர்த்தி, துண்டி விநாயகர், துர்கா தேவி, காசி முழுக்க தெரியுது. கங்கை ஓடுது. அப்படியே கும்பிட்டார். அப்படியே விஸ்வநாதா 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 3 நிமிஷம் ஆச்சு. தீபாராதனையை வச்சார், முடிஞ்சு போச்சு. கருப்பனந்தலுக்கு வந்துட்டார். காசி காட்டப்பட்டது எங்க? கருப்பனந்தல் மடத்துல. கட்டிக்குளம் சாமி அதுக்கப்புறம் காசிக்கு போட்டு திரும்பிட்டார். இரவு கோனாருக்கு காசி இங்கேயே காட்டப்பட்டது. முக்கியமான அடுத்த செய்திக்கு வர்றேன். பகவான் ராமகிருஷ்ணர் இருக்கிற பொழுது அவருக்கு ஒரு முறை வயிற்று வலி வந்தது. 1800 சொச்சம் வருஷம் மறந்து போச்சு. வயிற்று வலி வருது. வயிற்று வலி வந்தா சாரதாமணி தேவியார் பக்கத்தில் இருக்கிறாங்க. பகவான் ராமகிருஷ்ணர் இந்த அறையில் இருக்கார். வயிற்று வலிக்குது, அவருக்கு பார்த்துக்கணும், மென்மையான சாப்பாடு தான் கொடுக்கணும். வயிற்று வலி என்ன செய்யலாம்? ஒரு பொண்ணு முக்காடு போட்டுக்கிட்டு வந்தா, கருப்பா இருக்கா, அழகா திருத்தமா இருக்கா, முக்காடு போட்டுக்கிட்டு வர்றா. சாரதாமணி தேவியார்கிட்ட வந்தா, உன் புருஷனுக்கு வயிற்று வலி இருக்கிற போது நீ என்ன இங்க இருக்க? அந்த வயிறு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டான். பகவான் ராமகிருஷ்ணருக்கு எல்லா சேவையும் அந்த பொண்ணு செய்யுது. 3-4 நாள் ஆச்சு. ஒரு நாள் பகவானுக்கு முன்னால போய் நிக்குது. சாரதாமணி தேவியார நிக்கிறாங்க. அம்மா நீ எங்க இருந்து வர்ற? நான் காசியில இருந்து வர்றேன். பகவான் ராமகிருஷ்ணர் கண்டுபிடிச்சுட்டார். அன்னபூரணி மறைஞ்சிட்டார். அன்னபூரணி வருவாளா? வருவா. சாப்பிடுற போது நினைச்சுங்க, தாயே சோறு போடுறியே, தினம் இந்த சோறு கிடைக்கணும், தினம் சாப்பிடுறதுக்கு உடம்பு நல்லா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டு 24 இட்லி சாப்பிடுறேன். முதல்ல 2 கோதுமை தோசையை தின்னுவிட்டு அவனையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. டாக்டர் சொல்லிட்டாரு சார் 2 கோதுமை தோசைன்னு. இந்த அநியாயத்தை எங்க போய் சொல்றது? பணம் இருந்து அனுபவிக்க முடியுமா? முடியாது. பகவான் கருணை இருந்தால் தான் அனுபவிக்க முடியும். 84 வயசுல ஓடுறவங்களுக்கு பகவான் கருணை. நல்லா சாப்பிடுவார். வாரியார் சாமி 87 வயசுல திவ்யமா சாப்பிட்டாரு. ஒன்னும் உடம்புக்கு தொல்லை கிடையாது. உடம்பு ஊதி போச்சு, கால் வலியை தவிர நல்ல எந்த துன்பமும் கிடையாது. கடவுள் கொடுத்தாத்தான் எல்லாம் சாப்பிட முடியும். யாரு? அன்னபூரணி மாதா. குருதேவர் மறைஞ்சிட்டார். பகவான் ராமகிருஷ்ணர் மறைஞ்சிட்டார். மறைஞ்ச உடனே கவலையோடு இருக்கிறாங்க சாரதாமணி தேவியார். காசிக்கு போங்கிறாங்க. காசிக்கு போகணும், கங்கையில குளிக்கணும். வீட்டு பக்கம் நடந்து வர்றாங்க. தட்சிணேஸ்வரத்துல எதிர்த்தாப்புல பகவான் ராமகிருஷ்ணர் மாதிரி யாரோ வர்றாங்க. அவர் மறைஞ்சு 2-3 வருஷம் ஆச்சு. நின்னுட்டாங்க. திருவடியைத்தான் பார்ப்பாங்க. பகவான் வந்து முதல்ல திருவடியை தொட்டு கும்பிடுவாங்க. கிருபானந்த வாரியார் சுவாமி
ஒரு முறை இலங்கைக்கு போனார். இலங்கையில ஒருத்தர், அவரு நாஸ்திகவாதி, கடவுளே கிடையாது, கடவுளை கற்பித்தவன் முட்டாள் அப்படிங்கிற கோஷ்டி. ஆனா தமிழ் பிரியம், வாரியார் மேல பிரியம். ஒரு 10 நாள் பிரசங்கம் கேட்டார். ஒரு நாள் அங்கிருந்து வந்தார். சாமி, நாளையிலிருந்து நீங்க பேசாதீங்க. இப்ப எங்கிட்ட ஒருத்தர் சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? போதுமையான்னு அர்த்தம். ஏன் எனக்கு பெரிய தொழிலாக போச்சு. என்னையா என்ன ஆச்சு? நீங்க பாட்டுக்கு ஒரு நாள் புருஷனுடைய காலையில எந்திரிச்ச உடனே பொண்டாட்டி தண்ணீரை விட்டு கழுவினா அவளுக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்லிவிட்டீங்களா? இன்னைக்கு காலம்பரை தூங்கிக்கிட்டு இருக்கேன், தண்ணி ஜில்லின்னு படுது, இந்த வீட்டுக்காரி என் காலையில தண்ணியை விட்டு கழுவி கும்பிட்டுக்கிட்டு இருக்கா. என்னன்னு கேட்டேன். சாமி சொன்னாரு, நான் மோட்சத்துக்கு போகணும், தினம் எனக்கு புரிந்த அருள் பண்ணுங்கிறா. போற போக்க பார்த்தா எனக்கு போட்டாட்டியே இருக்கு. நான் பேசாதீங்க சாமி. வாரியார் எழுதுறார், நான் சொன்னதுனால பல குடும்பங்கள் திருந்தின. ஒரு ரகசியம் சொல்றேன். காலையில எந்திரிச்ச உடனே பொண்டாட்டி முகத்துலதான் முழிக்கிறதுன்னு புருஷன் இருக்கணும், அந்த குடும்பத்துல சண்டையே வராது. பொண்டாட்டி முகத்துலதாமா முழிக்கணும், கண்ட முகத்திலையும் படத்திலையும் முழிக்கப்படாது அப்படின்னு வச்சுக்கிட்டா சண்டையெல்லாம் திந்து போயிடும். இப்போ பகவான் ராமகிருஷ்ணர் வர்றாரா, சாரதை திருவடியைத்தான் பார்க்கிறா. திருவடியிலிருந்து கங்கை பேரிட்டு வருது. தட்சிணேஸ்வரத்துல கங்கை பேரிட்டு வந்து இவங்களுக்கு மேல விழுகுது. இந்த அம்மா எடுத்து குடிக்கிறாங்க, பார்க்கறாங்க, குருதேவர் மறைஞ்சிட்டார். ஓ, காசி கங்கையை குருதேவர் இங்கே கொண்டு வந்து விட்டார். விவேகானந்த சுவாமி காசிக்கு போறார். குரங்கு துரத்த ஆரம்பிச்சது. ஓடுறார், குரங்கு விரட்டுது. ஒரு பெரியவர் எதிர்த்தாப்புல வந்தார். எதிர்த்து நில். சாமி எதிர்த்து நின்னார்ல, குரங்கெல்லாம் ஓடி போயிடுச்சு. தீமை வருமானால் எதிர்த்து நில். இப்ப நம்ம காசிக்குள்ள போறோம். விஸ்வநாதர் சந்நிதி, நிறைய பாதுகாப்புகள், கல்வர்கள் அதிகம். கழுத்துல நகையெல்லாம் போட்டுக்கிட்டு போகக்கூடாது, அத்துக்கிட்டு போயிடுவான், ஒன்னும் கேட்க முடியாது. சுத்தி சுத்தி போகணும் அல்லது குறுக்குல போகலாம். உள்ள போனா ரஞ்சித் சிங் அமைத்த அந்த கோபுரம், ராஜா ரஞ்சித் சிங், விஸ்வநாதர் அவ்வளவு அற்புதமா அந்த மூலையில் எடுப்பார். நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் காலையில 3:30 மணிக்கு ஒரு அபிஷேகம் பண்றாங்க, ரகசியமான அபிஷேகம். 500 ரூபாய் டிக்கெட் கொடுத்தா பார்க்கலாம், 10-15 பேருக்கு மேல முடியாது. சத்திரத்திலிருந்து லெட்டர் வாங்கினா ஒரு 5-6 பேர் பார்க்கலாம். நான் அதெல்லாம் போய் பார்த்தேன். என்ன பேசணும் இல்ல, பார்க்காம பேசக்கூடாது இல்ல. அன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு எந்த பணத்தை வச்சிருக்கானோ அதுல ஒரு பணத்தினுடைய சாம்பலை எடுத்துக்கிட்டு வந்து காலையில 3:30 மணிக்கு கரைச்சு முதல் அபிஷேகம் விஸ்வநாதருக்கு. அது இது நாட்டுக்கோட்டை நகரத்தாருடைய உபயம். மத்தியானம் 11 மணிக்கு அற்புதமான அபிஷேகம், அதுவும் அவர்கள் உபயம். அந்த உபயத்துக்கு நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அவங்க சத்திரத்திலிருந்து வருவாங்க. எல்லாம் ஒரு 20 பெட்டி ஆளாளுக்கு தூக்கிட்டு வருவாங்க. இன்னென்ன கட்டளை இன்னென்ன அபிஷேகம்னு இருக்கு, அவ்வளவு வரும். குளிர்காலத்திலே சாமிக்கு ஒரு கோட்டு பண்ணி கொடுத்திருக்காங்க. மார்கழி மாசத்திலையும் ஐப்பசி கார்த்திகையிலையும் விஸ்வநாதருக்கு அந்த கோட்டு சாத்துவாங்க. நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் பண்ணி கொடுத்தது. சந்தனம், ஒரு சந்தன கட்டை வாங்கி ஒரு ஆளுக்கு சம்பளம் கொடுத்து அவர் காலையிலிருந்து தேய்ச்சிக்கிட்டு இருப்பாரு. நான் எப்ப போனாலும் அவர் தேய்ச்சிக்கிட்டு தான் இருப்பாரு. காலையில, மத்தியானம், சாயந்தரம் சந்தன கட்டை, சந்தன கல்லு. ராத்திரி 7 மணிக்கு இவ்வளவு சந்தனம் தேரும். அது அப்படியே கொடுப்பாங்க. ராத்திரி பூஜையிலே விஸ்வநாதருக்கு எல்லா தண்ணீரையும் எடுத்து விஸ்வநாதர் உடம்புல அபிஷேகத்தை பண்ணி இந்த சந்தனத்தை வச்சு பூவனால அலங்காரம் பண்ணி பக்கத்துல படுக்கிறதுக்கு ஒரு கட்டில் ஒண்ணு போட்டு அவர் முகத்தை அப்ப பார்க்கணுமே, ஆகா ரொம்ப அழகா இருக்கும். இந்த ராத்திரி 9:30 மணிக்கு ஒரு பூஜை. அந்த பூஜையில பார்த்துட்டா ராத்திரி பூரா கனவுல அந்த விஸ்வநாதர் தான் இருப்பார். அப்படி அலங்காரம் அந்த பண்டாக்கள் புண்ணியவான்கள் அப்படி பண்றான்.
அந்த ஓரத்தில் உட்கார்ந்து நம்ம பார்க்கலாம், ஏத்தாப்புல நின்னும் பார்க்கலாம், 4 வாசல்லையும் பார்க்கலாம். சின்ன இடம்தான், அதுக்குள்ள பார்க்கலாம். விஸ்வநாத பெருமான் அவ்வளவு அழகு. சரி, விசாலாட்சி எங்கே இருக்கிறா? மதுரையிலே மீனாட்சி எவ்வளவு பிரபலமோ காசியிலே விசாலாட்சி அவ்வளவு பிரபலம். ஆனால் விசாலாட்சி ஒரு சந்துக்குள்ள இருக்கிறார். காசியிலே 56,000 சந்து எழுதியிருக்காங்க. ஒரு சந்துக்குள்ள போனா அந்த சந்துக்குள்ள வந்தா ஒன்றும் புரியாது. நான் ஒரு வருஷம் போய் தடுமாறி போனேன். பல பேரை கேட்டு எப்படியோ நாட்கோட் சத்திரம்னு கேட்டு ஹிந்தி தெரியாம ஓடியாந்து தப்பிச்சிட்டேன். நாட்கோட் சத்திரம் கேட்டா விட்டுருவான். கவுடாலியா அந்த இடம். கவுடாலியான்னா குதிரை வண்டி ஸ்டாண்டுன்னு அர்த்தம். அங்கே அடிக்கடி போறோம், அதனால இப்ப பழகி போச்சு. 56,000 சந்து. எந்த சந்துக்குள்ள போறோம், எங்க வர்றோம்னு நமக்கு ஒண்ணும் தெரியாது. விஸ்வநாத பெருமான கும்பிட போற பொழுது அந்த சந்துக்குள்ளதான் போறோம். இந்த சம்பவம் போகுது பாருங்க, போற பொழுது நாதஸ்வரத்தோட மேளத்தோட போகும். கடைக்காரன் போல எந்திரிச்சு நின்று கும்பிடுவான். காலையில ஒரு தரம் போகும், ராத்திரிக்கு ஒரு தரம் போகும். ஏன் கும்பிடுறான்? அவன் சொல்றான், கங்கையில வெள்ளம் வந்துருச்சு, விஸ்வநாதர் பூஜை நின்று போச்சு, நாட்டுக்கோட்டை சத்திரத்து பூஜை மட்டும் ஒழுங்க போட்ல வந்து நடந்ததுன்னா. சத்திரத்துல தண்ணி தேங்கிருச்சான், போட்ல அனுப்பிச்சு போய் கொண்டு அபிஷேகம் பண்ணிட்டு திரும்பி வந்தானாம். அதனால அதுக்கு அவ்வளவு மரியாதை. ராத்திரி 9:30 மணிக்கு இவ்வளவு சாமான கொண்டு வச்சுட்டா, நான் பேர் சொல்லப்படாது, ஒரு புகழ்பெற்ற மடாதிபதி. அவர் கேட்டார், ராத்திரி பூஜையை எங்களுக்கு விட்டு கொடுங்க, 1 கோடி ரூபாய் பணம் தர்றேன். நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள்ட்ட வந்து ராத்திரி பூஜை எங்களுக்கு விட்டு கொடுங்க, 3 பூஜை நீங்க வச்சிருக்கிறீங்க 400 வருஷமா, ராத்திரி பூஜை எனக்கு விட்டு கொடுங்க, 1 கோடி ரூபாய் தர்றேன். இவர்கள் ஒரே வார்த்தை, கடவுள் தர்மத்தை தொடர்ந்து நடத்தித்தான் பழக்கமே தவிர அதை விட்டதே இதுவரைக்கும் சரித்திரம் கிடையாதுன்ட்டான். இன்னைக்கு அந்த மடாதிபதி பேசாம விட்டுட்டார். அங்க தங்கத்தினாலே ஒரு விசாலாட்சி விக்கிரகம், நாட்டுக்கோட்டை செட்டியார்கள். இப்ப தங்கத்தினாலே ஒரு சிவபெருமான். எல்லாம் தீபாவளி அன்னைக்கு போனா 3 நாளைக்கு பார்க்கலாம், லட்டு தேர் பார்க்கலாம். விசாலாட்சி எங்க இருக்கிறா? சந்துக்குள்ள இருக்கிறா. அந்த விசாலாட்சி கோயில் நிர்வாகம் முழுக்க நாட்டுக்கோட்டை செட்டியார்களை சேர்ந்தது. இவங்கள்ட்ட இருந்து மாசம் சம்பளம், ஒவ்வொரு நாளும் தளிகை, நிர்வாகம் முழுக்க இவங்க நிர்வாகம். விஸ்வநாதருக்கு பக்கத்துல எதிர்த்தாப்புல அன்னபூரணி மாதா, தங்க அன்னபூரணி மேல நிறைய சாப்பாடா. அன்னபூரணி தான், அவ்வளவு சாப்பாடு நடக்குது. மத்தியானம் காலையில நிறைய பிரசாதங்களுக்கு பஞ்சமே இல்லை. என்ன கஷ்டம், எல்லாம் இனிப்பு. சுகர் உள்ள ஆளுக போனா கோடியாந்துருவான். எனக்கு இனிப்பு பிடிக்கும், நான் அதனால நல்லா வாங்கி சாப்பிட்டிருக்கேன். இது வரைக்கும் சுகர் வரல, இனிமே மீனாட்சி கட்டளை எப்படியோ. காசியில விஸ்வநாதரை கும்பிட்டு, அன்னபூரணி மாதாவை கும்பிட்டு, அவளுக்கு முன்னாலே மேருல பூஜை, விசாலாட்சியை கும்பிட்டு, துண்டி விநாயகர். அவர் யாரு? டுண்டி விநாயகர். டுண்டின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? அது எல்லாரும் இவரை நாடி வருவதால் நாடும் விநாயகர். டுண்டினா நாடி வரக்கூடிய, சிக்கச்சேல்னு இருப்பார். செந்தூரம் ஏன் பிள்ளையார் பூசினார் ஆஞ்சநேயர் பூசினார் தெரியுமா? சீதாதேவி செந்தூரத்தில் பொட்டு வச்சாலாம் நெத்தியில. ஆஞ்சநேய சுவாமி பக்கத்துல போனாராம். இது என்னம்மா சிவப்ப பொட்டு வச்சிருக்கிறீங்க? செந்தூரம். இது வச்சா என்ன ஆகும்? நான் நெத்தியில பொட்டு வச்சா ராமருக்கு பாதுகாப்பு. புரியுதம்மா? பொண்டாட்டி வைக்கிற பொட்டு புருஷனுக்கு பாதுகாப்பு. பொண்டாட்டி தாலியில வைக்கிற குங்குமம் புருஷனுக்கு பாதுகாப்பு. பொண்டாட்டி மீனாட்சிட்ட போய் தாலியில குங்குமம் வைப்பா, இந்த மனுஷன் சீட்டாட்டத்துல ஜெயிச்சுக்கிட்டு இருப்பேன், வரமாட்டேன். ஆமாங்க, இதெல்லாம் சத்தியம். பல பேரு பொண்டாட்டியினுடைய ஜாதக விசேஷம் புருஷன் சக்கரவர்த்தியா இருப்பேன். ஏம்மா நீங்க நெத்தியில பொட்டு வச்சா ராமருக்கு பாதுகாப்பா? ஆமா. இந்த செந்தூரம் எங்க கிடைக்கும்? அங்க கிடைக்கும். வாங்கிட்டு வந்தாரா, உடம்பு கூட தேய்ச்சாரா, என் ராமனுக்கு உடம்பு கூட பாதுகாப்பாகணுமே.
அதான் செந்தூரத்துல ஆஞ்சநேய சுவாமி. அங்க பாருங்க, செந்தூரத்துல ஆஞ்சநேயர். அதுக்கு போறதுக்கு முன்னாலே போற வழியில கடைகள். சாட்சி விநாயகர்னு ஒருத்தர், நம்ம கும்பிட்டு போறதுக்கு அவர் தான் சாட்சி. அவருக்கு எதிர்த்தாப்புல ஒரு சகசர லிங்கம், 1008 சிவலிங்கம். கடைக்காரங்க மூடி விட்டாங்க. அதை நாங்க உள்ள போய் பார்த்துருவோம். காலம்பர 5 மணிக்கு போனா கடையை திறக்க மாட்டான்ல, சகசர லிங்கம் நல்லா தெரியும். மற்ற நேரத்தில் சுத்தி கடையை வச்சிருவான். ஆனாலும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். குண்டி விநாயகர் ஒரு பக்கம், துர்கா தேவி ஒரு பக்கம், பிர்லா மந்திர் அவன் கட்டி இருக்கிற கோயில், பெரிய சிவலிங்கம். ஆனா சாநித்தியம் இல்ல, பார்க்க நல்லா இருக்கு. இன்னொரு பக்கம் வந்தா துளசி மானச மந்திர், துளசிதாஸ் இருந்த இடம். ராமாயண நிகழ்ச்சிகள் முழுக்க அங்க சிற்பங்கள் மாதிரி பொம்மைகளை வச்சு நடத்தி காட்டுறான். இன்னும் தாண்டி போன சாரநாத், புத்தர், மகா புத்தர், அவர் பிரார்த்தனை எல்லாம் எழுதப்பட்ட இடம். இவ்வளவு எங்கே? காசியில. காசியிலிருந்து 256 கிலோமீட்டர் கயா. பிண்டம் போடுறது கயாவில. நம்முடைய முன்னோர்கள் வந்து காத்து கிடக்கிறானா, நம்ம வம்சத்துல எவனாவது ஒருத்த வந்து பிண்டம் போட மாட்டானான். கயாவில பல்குனின்னு ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆத்துல தண்ணி வந்து நாம் பார்த்ததே இல்லை. தண்ணியே கிடைக்காதுங்க. ஊத்தி தோண்டி இருக்கான். ஒரு டம்ளர் தண்ணி 5 ரூபா. அதை வச்சுத்தான் பிண்டம் போடுறது. பெண்கள் பிண்டம் போடலாம். ஏன்? ராமச்சந்திரமூர்த்தி சீதாதேவியும் பிண்டம் போட வந்த பொழுது ராமர் ஏதோ வேலையா வெளியில போக, அதுக்குள்ள அந்த அமாவாசை நேரம் முடிய போகுது. அதனால இருந்தவர்கள் சீதாதேவியை கூப்பிட்டு பிண்டம் போட சொல்ல, மாமனார் தசரத சக்கரவர்த்திக்காக சீதை பிண்டம் போட்டால் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பெண்கள் பிண்டம் போடலாம் கயாவில. இன்னொன்னு தெரியுமா? அட்சயவடம்னு ஒரு பெரிய மரம், பெரிய மரம். அந்த மரத்தின் கீழே போய் ஒரு பழம், ஒரு காய், ஒரு பூ, ஒரு இலை இனிமே சாப்பிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி விட்டணும். கயாவில, காசியில இல்ல. அட்சயவடம். நான் போன பொழுது அவர் அங்கிருந்து ஒன்னா வேப்பம்பழத்தை விட்டுருங்க, இன்னும் வேப்பம்பழத்தை தினமும் சாப்பிடுறோம். நீ எது சாப்பிடுறீங்க அதை விடு. நான் கொய்யா பழத்தை விட்டேன். நான் நல்லா சாப்பிடுவேன், விட்டேன். அது ஒரு பெரிய வேடிக்கை. கொய்யா பழத்தை விட்டு விட்டு காசிக்கு வந்து காசியில 10 நாள் தங்கி ரயில்ல வந்து உட்கார்றேன். உடுமலைப்பேட்டையில இருந்து ஒருத்தர் வந்து 10 கொய்யா பழத்தை கையில கொடுத்து, ஐயா சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்குங்கிறாரு. இப்பதான் சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். வச்சுக்க, முடிஞ்சு போச்சு. என்ன காய் விடலாம்? பரங்கிக்காயை விட்டேன். இந்த சக்கரை பூசணிக்காயா, பரங்கிக்காய், அதை விட்டேன். இலை, எந்த இலைய வேணாலும் விடுனா, அரச இலைய விடுனா. நான் என்னத்தை கண்டு அரச இலைய சொன்னபடி விட்டுட்டேன். பூ என்னமோ சொன்னார், நான் பயன்படுத்தாத பூ மறந்துட்டேன். எங்கூட வந்த ஒருத்தர் கேட்டார், எங்க பழம், இலை, காய் இப்படித்தான் விடணுமா, வேற என்னத்தையாவது விடலாமா? ஏன்னு கேட்டேன். தயம் பின்னால ஒருத்தர் இருக்காரு, மிருதங்க வித்துவான். எங்க வீட்டுல கீழே உட்கார்ந்து ராத்திரி பூரா அடிச்சே கொள்றாரு. அவர் எது விடலாம்னு கேட்கிறாரு. மிருதங்க வாசிக்கிறத விட்டுருங்க அப்படின்னு நான் சொல்லலாமான்னு பாக்குறேன். அதெல்லாம் தப்புயா. ஒரு ஆளு பஸ்ல வந்து இடுப்பு ஒடிஞ்சு போச்சு, நான் இனிமே கயாவுக்கு வரதை விட்டுறேன்ட்டாரு. என்ன வேடிக்கையா பண்றாங்க? ஒரு பழம், ஒரு பூ, ஒரு காய், ஒரு இலை, தண்ணியில சத்தியம் பண்ணி கொடுக்கிறோம். எம்பெருமானுடைய சன்னிதானம் கதாதரமூர்த்தி. பெருமாள் அற்புதமா இருக்கார். கொஞ்ச தூரம் தாண்டி போனா புத்தகயா, பௌத்த பெருமக்கள் கோயில் கட்டி இருக்கான். ஒரு 25-30 கோயில் அற்புதமா இருக்கும். இதெல்லாம் பார்க்கணும். அயோத்தி, அலகாபாத், கயா, காசி பார்க்க வேண்டிய திருத்தலங்கள். அயோத்தியிலே சரையு நதி. நான் பலமுறை போனேன். அநேகமா அடுத்த அக்டோபர் 2ஆம் தேதி திரும்ப கிளம்புறேன். என்ன சொல்ல சொல்ல ஆசையா இருக்கு. இன்னொரு தூரம் போய் பார்க்கலாமே. அயோத்தியை பத்தி ஒரு நாள் பேசலாம், மணி ஆகிவிட்டது. அதனால காசி யாத்திரையை இந்த அளவில் சுருக்கி கொள்ளுகிறோம். கல்யாணத்துல காசி யாத்திரை போவாங்கல்ல, நம்ம அப்பத்தானே காசியை ரொம்ப பேர் பார்த்திருக்கோம். மாப்பிள்ளை ஒரு குச்சி எடுத்துட்டு காசி யாத்திரை போக, மாமனார் போய் இல்ல வாங்க என் பொண்ணை கட்டிங்க, நீங்க காசிக்கே போவேன்னா, அவ அன்னபூரணியா இருப்பா, கூட்டிக்கிட்டு வர.
இப்போ நம்ம காசி யாத்திரை முடிச்சிட்டோம். நாளைக்கு முழுக்க நம்ம மதுரை மீனாட்சி. உங்களுக்கு தெரியாத செய்திகள் பல. மதுரைக்கு 8 பக்கத்தில் 8 சிவன் கோயில் இருக்கு. இங்கேயே இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. மதுரை மீனாட்சியினுடைய கருணைக்கு எல்லை கிடையாது. அவள் கருணை தான் இங்கே பேச வைக்குது, உங்களை கேட்க வைக்குது. நாளை முழுக்க மதுரை மீனாட்சியினுடைய திருக்கருணை, சொக்கலிங்க பெருமான் பெருமை. இன்றைக்கு காசியினுடைய அந்த திருத்தல யாத்திரையை நிறைத்து கொண்டு திரும்பவும் மதுரைக்கு வந்து சேருகிறோம். விஸ்வநாத பெருமான், அன்னபூரணி, விசாலாட்சி இவர்கள் கருணையினாலே எல்லோருக்கும் எல்லா விதமான இன்பங்களும் வாய்ப்பதாக நம்முடைய ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் கமலாத்மானந்த மகாராஜ் அவர்கள், அவருக்கு வழிபடு தெய்வம் காசி விஸ்வநாதர். பலமுறை கனவிலே காசி விஸ்வநாதரை பார்த்தவர் கமலாத்மானந்த மகாராஜ். காசின்னா உருகிடுவார், அவளது ஈடுபாடு. அந்த காசியை சந்தித்தோம். இருந்து கேட்ட பெருமக்களுக்கெல்லாம் நன்றி என்று கூறி, என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து, நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு, நமக்கு இந்த இடத்தை கொடுத்து உதவி இவ்வளவு பேர் கேட்க வைத்த புண்ணியத்தை சம்பாதித்து கொண்டிருக்கக்கூடிய அறங்காவலர் கண்ணன் ஐயா அவர்களுக்கும், நம்முடைய இணை ஆணையர் ஜெயராமன் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய ஆயிரக்கணக்கான நன்றிகளை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு நிமிடம், 1.5 மணி நேரம் கேட்டோம், ஒரு நிமிஷம் நன்றி சொல்லிட்டு போயிடுவோமே. இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக நடத்துவதற்கு இவ்வளவு பெரிய அரங்கத்தை நமக்கு கொடுத்திருக்கும் பெரும் மரியாதைக்குரிய தக்கார் அவர்களுக்கும், பெருமரியாதைக்குரிய ஜெயராமன் ஐயா அவர்களுக்கும், 9 நாட்கள் மிக அமைதியாக இவற்றை கேட்டு அனுபவித்துக் கொண்டிருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் முதலில் நன்றியை கூறிக்கொள்கிறோம். 9 தலங்களை பார்த்து விட்டோம். 10வது தலம், நீங்கள் பார்க்காத மதுரையை உங்களை காட்டுகிறேன் என்று கூறியிருக்கிறார். அந்த ஐயாவுக்கும் உங்கள் அனைவரது சார்பிலும் திருப்புகழ் சபையின் சார்பிலும் நன்றியை கூறிக்கொள்கிறோம். ஒலி அமைப்பு செய்து கொடுத்த அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறோம். இன்று நீங்கள் 10 நாள் இங்கே கேட்காட்டிலும் பரவாயில்ல, இங்கே மட்டும் இல்லை, உலகத்தில் எங்கு வேண்டுமானாலும் கேட்பதற்காக அதை பதிவு செய்து கொண்டிருக்கும் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இங்கு இல்லாவிட்டாலும் இங்கேயே நினைப்பாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கிருபாசங்கர் ஐயா அவர்களுக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்காக நன்றி கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, கொக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். நம பார்வதி வரையே. வெற்றிவேல் முருகனுக்கு